கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, மறுபடியும் இந்த ஒரு நாளிலும் கூட நாம் ஒன்று கூடி தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்ததுக்காக, பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ப வந்து ஹவ் டூ ஸ்டடி த பைபிள் வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி? அப்படின்ற ஒரு பாடத்தை தான் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். 2 பார்ட் 2 பார்ட்ஸ் வந்து நம்ப பார்த்து முடிச்சோம். இன்னைக்கு வந்து 3 பார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த 2 பார்ட்லயும் நம்ம வந்து எதுக்காக இந்த ஒரு ஹவ் டூ ஸ்டடி த பைபிள் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்ட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா பைபிள்ல வந்து நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து இருக்கு. ஒரு ஒரு வசனத்தையும் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வந்து அத வந்து இன்டர்பிரெட் பண்ணுவாங்க. நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வந்து பைபிள்ல வந்து இருக்கிறதுனால தான் நெறைய டினாமினேஷன்ஸ் வேரியஸ் அதாவது கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 48,000 டினாமினேஷன்ஸ் வந்து இருக்கு. கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ். ஒரே பைபிள் தான் எல்லாருமே ஃபாலோ பண்றோம். ஆனா, நமக்குள்ள வந்து இவ்ளோ டிஃபரன்ஸஸ் வந்து இருக்கு. முக்கியமான காரணம் என்னன்னா, பைபிள்ல அதாவது பைபிள் படிச்சுட்டு பைபிள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து புரிஞ்சு கொள்ள முடியல. நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கு. ஆனா, இந்த ஒரு கன்ஃப்யூஷனுக்கு எல்லாமே காரணம் யாருன்ட்டு நம்ம பார்த்தோம். சாத்தானானவன். சாத்தான் தான் இந்த கன்ஃப்யூஷன்ஸ் எல்லாத்துக்குமே காரணம். அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நம்ம பார்த்தோம். ஆனா, தேவன் வந்து ஒரு புஸ்தகத்த எழுதியிருக்கிறார் அப்படின்னா, அந்த ஒரு புஸ்தகத்துல கன்ஃப்யூஷன் இருக்காது. ஏன்னா, தேவன் வந்து எப்படிப்பட்ட தேவன்னா, இன்டெலிஜென்ட்டான காட். ரொம்ப ஞானமான ஒரு தேவன். அப்படிப்பட்ட தேவன் எழுதியிருக்கிற இந்த ஒரு புஸ்தகத்துல கன்ஃப்யூஷன் இருக்குமா? அப்படின்னு கேட்டாக்கா கிடையாது. நம்ப படிக்கிற முறையில தான் அத வந்து நம்ம கரெக்ட்டா ஏதோ ஒரு தப்பு இருக்கு. நம்ப படிக்கிற முறையில தான் அது மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த ஒரு கன்ஃப்யூஷன் வருதுன்ட்டு பார்க்குறோம். அதனால தான் ஹவ் டூ ஸ்டடி த பைபிள் வேதாகமத்தை முறையாக நம்ம வந்து எப்படி படிக்கிறது அப்படின்ட்டு இந்த ஒரு பாடத்தை கூட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒரு 10 மெத்தட்ஸ் பைபிள படிக்கிறதுக்கு ஒரு 10 மெத்தட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் போன கிளாஸ்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 4 மெத்தட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து டைரக்ட் லாங்குவேஜ். இப்போ ஒரு வசனத்த வந்து நம்ம படிக்கிறோம். சில அதாவது பைபிள்ல இருக்கக்கூடிய சில வசனங்கள் வந்து டைரக்ட்டாவே இருக்கும். டைரக்ட்டாவே இருக்குன்னும்போது, தேவன் வந்து ஆதாம உருவாக்குனார். அப்புறமா இந்த ஒரு வசனத்த நம்ம பார்க்கும்போது, இது டைரக்ட்டாவே இருக்கு. இதுல வந்து ஏதாவது ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குமா? அப்டின்ட்டு நம்போ டிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சில வசனங்களாவே டைரக்ட்டாவே இருக்கும் அப்டின்ட்டு பார்க்குறோம். இது வந்து டைரக்ட் லாங்குவேஜ். 2வது வந்து சிம்பாலிக் லாங்குவேஜ். சிம்பாலிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது, சில வசனங்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னும்போது, சிம்பல்ஸா இருக்கும். இப்போ சிம்பிள்ன்னு சொல்லும்போது நான் ஸ்க்ரீன்ல கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன். சிம்பாலிக் லாங்குவேஜ் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லும்போது, போன வாட்டி கூட நம்ம பார்த்தோம். அ ஜெரமியால வந்து வேர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, வார்த்தைகள வந்து நான் சாப்பிட்டேன். அத சாப்பிடும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட இதயத்துக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அப்படின்ட்டு எரேமியா வந்து சொல்லுவாரு. வார்த்தைகள வந்து நம்மளால சாப்பிட முடியுமான்னு கேட்டாக்கா கிடையாது. அப்போ இது வந்து ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ்ல தான் ஜெரமியா வந்து இது எழுதியிருக்கிறாரு. வார்த்தைகள் அப்படின்னும்போது தேவனுடைய வார்த்தைகள குறிப்பிட்டு தான் பேசுறாரு. நான் சாப்பிட்டேன்னும்போது, அது சாப்பிடுறதுக்கு வந்து லிட்ரலா வந்து அவர் எடுத்து அத வந்து சாப்பிடல. அது வந்து ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். சிம்பாலிக் லாங்குவேஜ்ன்னும்போது இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணுவார் அப்டின்னா, அவரு தேவனுடைய வார்த்தைகள வந்து ஒரு சாப்பாட்டுக்கு வந்து கம்பேர் பண்ணி பேசுவாரு. ஏன்னா, இப்போ மனுஷன் இப்போ நம்ப வாழணும், நம்ப ஜீவிக்கணும் அப்டின்னா சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து இத வந்து எப்படி கம்பேர் பண்ணுவார் அப்டின்னா, மனுஷன் வந்து அப்பத்தின் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகள்னால கூட அவரு பிழைப்பார். இப்போ நம்மளுடைய பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபுட்ட வந்து நம்ம சாப்பிடும்போது, கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம உயிரோட இருப்போம். ஆனாலும் டெத் அப்படின்றது வந்து நமக்கு கண்டிப்பா இருக்கு. ஆனா தேவனுடைய வார்த்தைகள வந்து நம்ம சாப்பிட்டாக்கா, நமக்கு ஒரு எவர்லாஸ்டிங் லைஃப் கிடைக்கும். சாப்பிடுறது அப்படின்றது வந்து தேவனுடைய வார்த்தைகள வந்து விசுவாசிக்கிறது. அதன் மேல வந்து நம்பிக்கை வைக்கிறது. இதுதான் 2ண்ட் சிம்பாலிக் லாங்குவேஜ் பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம எத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அ சிம்பாலிக் லாங்குவேஜ்ல பூமி. ஏன்னா பேதுரு என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, தேவன் வந்து பூமிய வந்து அழிச்சிடுவாரு, எரிச்சிடுவாரு, பர்ன் பண்ணிடுவாரு அப்படின்ட்டு பார்த்தோம். பட் நிறைய வசனங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பூமிய வந்து அதாவது இப்போ இந்த ஐசையா ஓகே எக்லிசியாஸ்டிஸ் 1:4ல கூட நம்ம பார்க்கும்போது, பூமியானது வந்து என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். தி எர்த் அபைடeth ஃபாரெவர். பூமி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அழிவே இல்ல அப்படின்ட்டு கூட நம்ம வசனத்த பார்த்தோம். அப்படி இருக்கும்போது பேதுரு அங்க
பூமிய வந்து தேவன் எரிச்சிடுவாரு. அத பர்ன் பண்ணிடுவாருன்னும்போது, அது வந்து லிட்டரலான ஒரு பூமிய பத்தி அவர் பேசல. சிம்பாலிக்கான ஒரு பூமிய பத்தி தான் அங்க வந்து அவரு பேதுரு வந்து பேசியிருக்கிறாரு அப்டின்ட்டு கூட பார்த்தோம். சிம்பாலிக்கான பூமி என்ன அப்டின்னும்போது, பொலிட்டிக்கல், சோஷியல் ஆர்டர். அதாவது இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பாலிடிக்ஸ், ரிலிஜியஸ் இது எல்லாமே வந்து இதுதான் வந்து என்ன பண்ணிருக்கு அப்டின்னா, இந்த பூமிய வந்து அவங்க ஆண்டு கொண்டு இருக்கிறாங்கன்ட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு இப்போ இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய இந்த ஒரு சிஸ்டம்ஸ்ல வந்து அவங்க வந்து நியாயமா இருக்கிறாங்களா? நீதி வந்து அங்க இருக்கான்னு கேட்டாக்கா கண்டிப்பா இல்ல. ஒரு அன்ரைச்சியஸ்னஸ் நீதி இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஸோ அதத்தான் பேதுரு வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, தேவன் வந்து அத அழிச்சிடுவார் அப்டின்ட்டு பேதுரு வந்து குறிப்பிட்டு சொல்றத வந்து நம்போ பார்த்தோம். ஸோ தேவன் அத வந்து அழிச்சிட்டு ஒரு புதிய பூமின்னும்போது ஒரு புதிய சிஸ்டம். ஒரு புதிய ஒரு அமைப்ப வந்து தேவன் உருவாக்கி, அங்க என்ன இருக்கும் அப்டின்னா ரைச்சியஸ்னஸ். அங்க வந்து நீதி வந்து வாசம் செய்யும் அப்டின்ற ஒரு விஷயத்த கூட பார்த்தோம். இது வந்து சிம்பாலிக் ஸ்டடில வந்து நம்ம பார்த்தோம். ஸோ 3வதா வந்து நம்ம எந்த ஸ்டடி பார்த்தோம் அப்டின்னா, பேரபிள் ஸ்டடி. பேரபிள் ஸ்டடில வந்து நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஒரு பூமியில அவரு அவருடைய ஊழியத்த வந்து அவரு செய்யும்போது 3 1/2 வருஷம் அவரு ஊழியம் செஞ்சாரு. அந்த ஒரு ஊழியத்துல நிறைய விஷயங்கள வந்து அவரு உவமைகளா தான் பேசியிருப்பாரு. உவமைகள் அப்டின்னும்போது பேரபிள்ஸ். பேரபிள்ஸா தான் நிறைய விஷயங்கள அவரு பேசியிருப்பாரு. பேரபிள்ஸ்னா என்ன அப்டின்னா, இயேசு கிறிஸ்து அவரு இருக்கும்போது, அவர சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ, அத யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கத மாதிரி சொல்லி, அதுல வந்து கிங்டம் ஆஃப் காட் உடைய சீக்ரெட்ஸ் இருக்கும். டிசைபிள்ஸ் போய் இயேசு கிறிஸ்துட்ட கேட்பாங்க. அதாவது நீங்க ஏன் எப்பவுமே பாரபிள்ஸ் நீங்க பேசுறீங்க அப்படின்னு. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன பதில் சொல்வார் அப்படின்னா, "தி நாலேட்ஜ் ஆஃப் தி சீக்ரெட்ஸ் ஆஃப் தி கிங்டம் ஆஃப் ஹெவன் ஹஸ் பீன் கிவன் டூ யூ." அதாவது இந்த ஒரு பாரபிள்ஸ்ல வந்து என்ன இருக்குன்னும்போது, தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் இதுல வந்து இருக்கு. அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்ளை குடுப்பாரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாரபிள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு ஒட்டகமானது கூட ஒரு ஊசியின் காதுல ஈஸியா நுழைஞ்சிடும். ஆனா, ஒரு ரிச் மேனால வந்து தேவனுடைய ராஜ்யத்துல வந்து நுழைய முடியாது. அப்டின்ற ஒரு பேரபிள் இயேசு கிறிஸ்து பேசியிருப்பாரு. இத வந்து லிட்டரலா நம்ம எடுத்துக்கணும் அப்டின்னா, எ ஒரு ஒட்டகத்தால ஒரு ஊசியின் காதில் வந்து போக முடியுமா? முடியாது. ரொம்ப கஷ்டம். நார்மலா வந்து நம்போ அந்த ஒரு ஊசிய எடுத்துட்டு, அதுல ஒரு நூல் போடுறது கூட ரொம்ப கஷ்டம். அப்டி இருக்கும்போது ஒரு ஒரு ஒட்டகமானது அந்த ஒரு ஊசியின் காதுல போக முடியுமான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இல்ல. பட் அங்க என்ன சொல்ல வர்றாரு அப்டின்னா, இஸ்ரேல்ல வந்து அ இஸ்ரேல்ல வந்து நெறைய கேட்ஸ் இருந்துச்சு. இப்ப நீங்க இங்க இந்த ஒரு ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது கூட ஒரு பெரிய கேட் இருக்கும். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேமல்ஸ் தான் டிராவல் பண்ணுவாங்க. காலையில வந்து அந்த பெரிய கேட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க கேமல்ல போய் டிராவல் பண்ணிட்டு அவங்களுடைய பிசினஸ், அந்த மெர்ச்சன்டைஸ், ட்ரேட் எல்லாமே பண்ணிட்டு, திருப்பி ரிட்டர்ன் அவங்க வந்து திரும்பவும் வந்து வரும்போது, பெரிய கேட் வந்து குளோஸ் ஆயிருக்கும். ஏன்னா 6:00க்கு வந்து பெரிய கேட்ட ஒரு ஈவினிங் வந்து பெரிய கேட்ட குளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நெறைய பேர் டிராவல் பண்ணிட்டு லேட்டா வரும்போதோ, அவங்க மாத்திரம் என்டர் பண்றதுக்கு ஒரு நீடல் கேட் அப்டின்ட்டு ஜெருசலேம்ல வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு நீடல் கேட்ட வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அது ஒரு சின்ன கேட்டு தான். அந்த கேட்டுக்குள்ள கேமல் எப்படி என்டர் ஆகும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு அதோடைய கழுத்த அந்த ஒரு அந்த ஒரு கழுத்த வந்து உள்ள விட்டுட்டு, அதுக்கப்புறமா அதோடைய பாடிய வந்து உள்ள கொண்டு போகும். ஸோ அத ரெஃபர் பண்ணி தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்டின்னா, ஒரு ஊசியின் காதுல வந்து கேமல் கூட என்டர் ஆயிடும். ஆனா ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு ரிச் மேனால என்டர் ஆக முடியாது. ஏன் இங்க ரிச் மேன கொண்டு வந்தாரு அப்டின்னா, ரிச் மேன் அப்டின்னும்போது, அப்போ வந்து பணக்காரங்களா நம்ம வந்து இருந்தாக்கா, தேவனுடைய ராஜ்யத்துல இருந்து என்டர் ஆக முடியாதான்னு கேட்டாக்கா, அப்டி சொல்ல வரல. அங்க என்ன சொல்ல வர்றாரு அப்டின்னா, ஒரு ரிச் மேன் அப்டின்னும்போது, அவருக்கு என்னென்ன இருக்கும் அப்டின்னும்போது, அவருக்கு வந்து இந்த உலகத்தின் ஆசைகள், பணத்தின் ஆசை, உலகத்தின் கவலைகள், இந்த லோட் எல்லாமே அவருடைய முதுகு மேல வந்து இருக்கும். இந்த லோட இறக்கி வச்சா தான், அவரால தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்டர் ஆக முடியும். அந்த ஒரு பெருமைய வந்து அவர் இறக்கி வச்சா தான், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவரால வந்து என்டர் ஆக முடியும். ஸோ இத அடையாளப்படுத்தி தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த ஒரு பேரபிள வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்தது என்ன ஸ்டடினா, 4த் ஸ்டடி வந்து டாபிக்கல் ஸ்டடி. டாபிக்கல் ஸ்டடின்னும்போது ஒரு டாபிக் எடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆடம், லவ், சோல், ஹெல், டேவிட் இதெல்லாமே ஒரு ஒரு டாபிக். இந்த ஒரு டாபிக் எடுத்து, இந்த ஒரு டாபிக் அதாவது இப்ப ஆடம் அப்படின்னு எடுத்துக்குனாக்கா, ஆடம் பத்தி வசனங்கள் வந்து எங்கெங்கலாம் இருக்கு. அந்த வசனத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆடம பத்தி ஒரு ஸ்டடி பண்றது. அதுதான் டாபிக்கல் ஸ்டடி. ஸோ இந்த ஒரு டாபிக்கல் ஸ்டடி நம்ம பண்றதுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி 2 கான்கர்டன்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ராங்ஸ் கான்ஃபிடன்ஸ், யங்ஸ் கான்ஃபிடன்ஸ். ஸோ இந்த ஒரு 2 கான்ஃபிடன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து இன்டர்நெட்ல கூட போய் செக் பண்ணலாம். அல்லது இந்த புக்கு கூட ஏதாவது ஒரு பைபிள் எக்ஸிபிஷன்ஸ்ல நீங்க போனீங்கன்னா கூட கிடைக்கும். ஸோ ஒரு ஒரு டாபிக்கும் அந்த டாபிக்கு சம்மந்தப்பட்ட வசனங்கள்லாம் எங்கெங்கலாம் இருக்கோ, அங்கங்கலாம் அந்த ஒரு வசனத்தின் ரெஃபரன்ஸ வந்து இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ்ல வந்து குடுத்திருப்பாங்க.
ஸோ இது வந்து டாபிக்கல் ஸ்டடி. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். அதாவது தேவனுடைய வார்த்தை வேர்ட் ஆஃப் காட்ன்னு எடுத்துக்கனாக்கா, வேர்ட் ஆஃப் காட் பத்தி அ அதாவது வேர்ட் ஆஃப் காட் வந்து ஃபயருக்கு பைபிள் ஒப்பிட்டு பேசுது. அதுக்கப்புறமா ஹேமர் சுத்திக்கு ஒப்பிட்டு பேசுது. அதுக்கப்புறமா வேர்ட் ஆஃப் காட் இஸ் அ லேம்ப் அன்டு மை ஃபீட் அண்ட் அ லைட் அன்டு மை பாத் அப்படின்ட்டு கூட ஒப்பிட்டு பேசுது. ஸோ வேர்ட் ஆஃப் காட்ன்னு எடுத்துக்கனாக்கா, இத பத்தி சம்மந்தப்பட்ட வசனங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல வந்து நமக்கு கான்ஃபிடன்ஸ்ல கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து 4 ஸ்டடீஸ். நம்ப போன வாரம் பார்த்த 4 மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டடி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5த் ஸ்டடி. 5த் ஸ்டடி கான்டெக்சுவல் ஸ்டடி. அதுலேருந்து நம்ம வந்து இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ 5த் ஸ்டடி வந்து கான்டெக்ஸ்ட் ஸ்டடி. இந்த கான்டெக்ஸ்ட் ஸ்டடி அப்படின்னும்போது, ஒரு கான்டெக்ஸ்ட் அதாவது ஒரு வசனத்தை எடுத்துட்டு, ஒரு வசனத்த வந்து டீப்பா ஆராய்ச்சி பண்றது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். 1 திமோத்தி 4த் சாப்டர் 10th வெர்ஸ்ல பிரதர் படிக்கிறீங்களா பிரதர் தமிழ்ல? 1 திமோத்தி 4த் சாப்டர் 10th வெர்ஸ் பார்த்திபன் பிரதர். எஸ் பிரதர். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஓகே. இந்த ஒரு வசனத்த நாம் படிக்கும்போது ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அதாவது தேவன் உண்மையான ஜீவனுள்ள தேவன். அவரு என்ன பண்ணுவாரு? எல்லாரையுமே வந்து ரட்சிப்பாரு. இது மேலோட்டமா நம்ம படிக்கும்போது, இந்த வசனத்துடைய அர்த்தம் அவ்வளதான். ஆனா கான்டெக்சுவல் ஸ்டடி அப்படின்னும்போது, ஒரு வசனத்தை எடுத்து, அத கரெக்ட்டா டிவைட் பண்ணி, அத டீப்பா ஆராய்ச்சி பண்றது தான் கான்டெக்சுவல் ஸ்டடி. இப்போ இந்த ஒரு வசனத்த நம்ம கொஞ்சம் டீப்பா ஆராய்ச்சி பண்ணா, ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் வந்து வெளிப்படும். இந்த ஒரு வசனத்திலிருந்து. இப்ப நம்போ ஒரு ஸ்டடி பண்ணலாம் பாருங்க இந்த ஒரு வசனத்த. முதல்ல இப்போ இந்த ஒரு வசனத்துல பார்க்கும்போது 2 முக்கியமான வந்தீங்களா? 2 முக்கியமான விஷயத்த வந்து இந்த வசனத்துல வந்து இருக்கு அப்டின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ பாருங்க. இப்போ முதல் விஷயம். இந்த ஒரு வசனத்த அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டு நம்ம வரும்போது, "தேர்ஃபோர் வி போத் லேபர் அண்ட் சஃபர் ரிப்ரோச் பிகாஸ் வி ட்ரஸ்ட் இன் த லிவிங் காட்." இதுவரைக்கும் ஓகே. ஆனா நீங்க கொஞ்சம் கன்டின்யூ பண்ணி பார்க்கும்போது, "ஹூ இஸ் த சேவியர் ஆஃப் ஆல் மென்." அதாவது தேவன் வந்து எல்லா மனுஷர்கள வந்து ரட்சிக்கிறவராக அவரு இருக்கிறார். அப்படின்ட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் பாருங்க. அதுக்கு பக்கத்திலேயே, "ஸ்பெஷலி ஆஃப் தோஸ் தட் பிலீவ்." இது வந்து 2வது பாயிண்ட். தேவன் வந்து எல்லாரையுமே வந்து ரட்சிப்பார். இது வந்து முதல் விஷயம். 2வது விஷயம் வந்து, எஸ்பெஷலா அவரு யார ரட்சிப்பார் அப்படின்னும்போது, விசுவாசிகள். அதாவது தேவன் மேல விசுவாசம் யாரு வச்சிருக்கிறாங்களோ, அவங்கள வந்து ரட்சிப்பார். ஸோ தேவன் இங்க வந்து இந்த ஒரு வசனத்த நம்ம பார்க்கும்போது, 2 வகுப்பார இந்த வசனம் வந்து பிரிச்சு பேசுது. 2 கிளாஸஸ் ஆஃப் பீப்பிள். ஒண்ணு வந்து ஆல் மென். ஆல் மென் அப்படின்னும்போதும், ஆல் மேன்கைண்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். 2வது வந்து ஆஃப் தோஸ் தட் பிலீவ். பிலீவர்ஸ் விசுவாசிகள பத்தி இது 2வது பேசுது அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வசனத்த வந்து கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது, இதுல ஆக்சுவலா 2 சால்வேஷன பத்தி இந்த வசனம் வந்து பேசுது. 2 ரட்சிப்பை குறித்து இந்த வசனமானது வந்து பேசுது. இப்போ 2 ரட்சிப்புன்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்மளுடைய விசுவாசம் என்ன அப்படின்னும்போது, இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவார். வந்துட்டு யார் யாரு இயேசு கிறிஸ்துவ வந்து நம்பியிருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சிருக்கிறாங்களோ, அவங்களுக்கு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பரலோகத்தை குடுத்துட்டு, மற்றவர்களை அவரு நரகத்துக்கு வந்து அனுப்பிச்சிடுவார். இ இதுதான் நம்மளுடைய ஒரு கிறிஸ்துவ விசுவாசம். ஒரு அடிப்படையான ஒரு கிறிஸ்டியன் ஃபேத். இதுதான் நம்ம வந்து நம்பிட்டு இருந்தோம். ஆனா, இந்த ஒரு வசனத்துல நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்க்கும்போது, இந்த வசனம் ரட்சிப்ப வந்து 2 ரட்சிப்பா வந்து பிரிச்சு பேசுது. ஒண்ணு வந்து சேவியர் ஆஃப் ஆல் மென். எல்லாருக்குமே ஒரு ரட்சிப்பு வந்து இருக்கு. இன்னொன்னு ஸ்பெஷலி ஆஃப் தோஸ் தட் பிலீவ். 2வது வந்து ஸ்பெஷலா அவர் மேல யாரு விசுவாசம் வச்சு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரட்சிப்பு வந்து இருக்கு. ஸோ சால்வேஷன இங்க 2ஆ வந்து அவர் பிரிச்சு இந்த ஒரு வசனம் சொல்றத வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த ஒரு ஐசையா 45:18ல கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம்.
ஏசாயா 45ஆம் அதிகாரம் 18வது வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை. இப்போ நம்மளுடைய விசுவாசம், ஒரு கிறிஸ்துவ அடிப்படையான விசுவாசம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வருவாரு. வந்துட்டு யார் யாரு விசுவாசிக்கிறாங்களோ, அவங்கள வந்து ரட்சிப்பாரு. அவங்க வந்து பரலோகத்துக்கு போயிடுவாங்க. யார் யாருக்கு விசுவாசம் இல்லையோ, அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாரு அப்டின்னா, நரகத்துக்கு வந்து தள்ளிடுவாரு. நரகத்துக்கு தள்ளிட்டு பூமிய வந்து எரிச்சிடுவாரு. இதுதான் பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் வந்து விசுவாசிக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு வசனத்துல பார்க்கும்போது, தேவன் பூமிய உருவாக்குன ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, மனுஷன் வந்து அங்க குடியிருக்கணும். அதுக்காக தான் தேவன் முக்கியமாக பூமிய வந்து உருவாக்குனாரு. பூமிய வந்து அழிக்கிறதுக்கு வந்து உருவாக்கல. பூமிய வந்து நம்போ நெனைக்கிற மாதிரி நெருப்பு வச்சு பூமிய வந்து தேவன் அழிப்பாரான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இல்ல. அதுக்காக இந்த ஒரு பூமிய தேவன் உருவாக்கல. மனுஷனுடைய குடியிருப்புக்காக தான் மனுஷன் வந்து இங்க வாழணும். இன்ஹாபிடேஷன் ஆஃப் மேன். அதுக்காக தான் தேவன் பூமிய வந்து உருவாக்குனாரு. இன்னொரு வசனத்த கூட படிக்கலாம். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எக்லீசியாஸ்டிஸ் 1 சாப்டர் 4th வெர்ஸ். பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. அதாவது ஒரு சந்ததி போவும். ஒரு சந்ததி வரும். ஆனா பூமியானது வந்து என்றென்றைக்கும் அது நிலைத்து நிக்கும். தேவன் நம்ப எதிர்பார்க்கிற மாரி அத அழிக்கிறது இல்ல. ஏன்னா பூமியானது வந்து அர்த் அபாய்டட் ஃபார் எவர். அத அழிக்கிறதுக்காக தேவன் உருவாக்கல. ஸோ நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு சால்வேஷன் தான். அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள தான் நம்ம இருந்தோம். ஆனா நம்ப பார்த்த பிரகாரம் அந்த ஒரு வசனம் என்ன வெளிப்படுத்துது அப்படின்னா, 2 சால்வேஷன் இருக்கு. 2 ரட்சிப்பு வந்து இருக்கு. ஒரு ரட்சிப்பு வந்து தேவன் எல்லா ஜனங்களையும் அவரு ரட்சிப்பார். ஹி இஸ் a சேவியர் ஆஃப் ஆல் மென். எல்லாருக்குமே அந்த ஒரு ரட்சிப்பு இருக்கு. இது வந்து ஜெனரலான ஒரு சால்வேஷன். 2வது ஸ்பெஷலான ஒரு சால்வேஷன். இந்த ஒரு ஸ்பெஷலான சால்வேஷன் யாருக்கு அப்டின்னா, அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளுக்கு என்ன நம்ம பேர் வைக்கலாம் அப்டின்னா, சபை, சர்ச். அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்பிளுக்கு சர்ச் அப்டின்ட்டு நம்ம வந்து பேர் வைக்கலாம். இப்ப நீங்க பைபிள வந்து எடுத்துக்கினீங்க அப்டின்னா, பைபிள் ஆனது வந்து இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் எழுதப்பட்டிருக்கான்னு கேட்டாக்கா, பைபிள்ல இருக்கக்கூடிய சில பகுதிகள் மாத்திரம் தான் எல்லாருக்குமே அப்ளை ஆகும். ஆனா பைபிள்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்ஸ், இப்போ நியூ டெஸ்டமென்ட் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கினீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர்ஸ் வந்து நிறைய லெட்டர்ஸ் வந்து எழுதுறாங்க. அது எல்லாமே யாருக்காக தான் எழுதுறாங்க அப்படின்னா, இந்த ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்பிள், சர்ச், சபை. இந்த ஸ்பெஷல் சால்வேஷன் வந்து இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அந்த விசுவாசிகள், தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்கிறவங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் சால்வேஷன் கிடைக்க போகுது. அதே நேரத்துல, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள வந்து தேவன் தள்ளிடுவாரான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இல்ல. அவங்களுக்கும் ஒரு சால்வேஷன் இருக்கு. அதுதான் அந்த ஜெனரல் சால்வேஷன். ஹி இஸ் a சேவியர் ஆஃப் ஆல் மென். எல்லா மனுஷரையும் வந்து அவரு ரட்சிப்பார். யாருமே வந்து அவர் விடுறதில்ல. ஸோ இந்த ஒரு ஒரே ஒரு வசனம் தான். இந்த ஒரு வசனத்துல மிகப்பெரிய சத்தியம் வந்து இருக்கு. இதுதான் வந்து கான்டெக்ஸ்சுவல் ஸ்டடி. இப்போ நம்போ அ அ இந்த ஒரு சபை சர்ச் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு சம்மந்தப்பட்டதான ஒரு செப்பரேட் ஒரு கிளாஸே இருக்கு. அது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அந்த பாடத்துல ஒரு ரகசியம் வந்து நமக்கு வெளிப்படும். ஒரு மிஸ்ட்ரி. தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, பல வருஷமாக ஒரு ஒரு விஷயத்த வந்து ரகசியமாவே வச்சுட்டு வந்திருக்கிறார். அந்த ரகசியத்த இந்த காலத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த ரகசியம் என்ன அப்டின்றது தான் நம்ம வந்து சபை அப்டின்ட்டு ஒரு செப்பரேட்டா ஒரு சப்ஜெக்ட் வரும். நம்மளுடைய தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் அப்டின்ட்டு செப்பரேட்டா வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து வரும். அந்த சப்ஜெக்ட்ல வந்து இந்த ஸ்பெஷல் சால்வேஷன். இவங்களுக்கு என்ன அது ஒரு ஸ்பெஷல் சால்வேஷன்? ஏன்னா உலகத்த வந்து ரட்சிப்பாரு. அது ஒரு பக்கம் நம்ம வச்சிரலாம். ஆனா இந்த ஒரு வகுப்பாருக்கு, சர்ச் அப்டின்ற ஒரு வகுப்பாருக்கு வந்து தேவன் ஒரு செப்பரேட்டான ஒரு சால்வேஷன் குடுக்க போறாராம். செப்பரேட் அப்டின்னும்போது ஒரு ஸ்பெஷல் சால்வேஷன். ஒரு விசேஷமான ஒரு ரட்சிப்பு. அது என்ன அப்டின்றத அந்த வரப்போற நாட்கள்ல அந்த ஒரு பாடத்துல செப்பரேட்டா அந்த ஒரு சப்ஜெக்ட்ட வந்து நம்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கான்டெக்ஸ்சுவல் ஸ்டடி. அடுத்தது வந்து
ப்ராஃபசி ஸ்டடி, ப்ராஃபட்டிக்கல் ஸ்டடி. அதாவது பைபிள்ல வந்து நெறைய தீர்க்க தரிசனங்கள் வந்து இருக்கு. அந்த தீர்க்க தரிசனங்கள் வந்து நெறைய பேர் அந்த தீர்க்க தரிசனங்கள எடுத்து வந்து பேசுவாங்க. ஸோ, அந்த ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஸ்டடி அப்படின்ற ஒரு ஸ்டடி பண்ணும்போது தான், தீர்க்க தரிசனங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ நம்ம ஒரு ப்ராஃபஸி எடுத்து, அந்த ப்ராஃபஸிய வந்து நம்ம ஸ்டடி பண்ணலாம் பாருங்களேன். எசேக்கியேல் 37 1 வெர்ஸ்ல இருந்து படிக்கலாம். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1 கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. இப்போ தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, எசேக்கியேல கூப்ட்டு, ஒரு பள்ளத்தாக்குக்கு அவர கூட்டிட்டு போயிட்டு, அங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய எலும்புகள், எலும்பு கூண்டுகள் இந்த பிக்சர்ல கூட நீங்க பார்க்கலாம். நெறைய எலும்பு கூண்டுகள் வந்து இருக்கு அந்த பள்ளத்தாக்குல. பள்ளத்தாக்கு அப்படின்னும்போது ஒரு வேலி. அந்த ஒரு வேலியில நெறைய எலும்பு கூண்டுகள், அதாவது ட்ரை போன்ஸ் நெறைய இருக்கு. இப்போ அடுத்தது என்ன நடக்குதுன்றத நம்ம படிக்கலாம். படிங்க பிரதர். 2ஆம் வசனம். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததாய் இருந்தது. 3ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுப்புத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். இப்போ தேவன் வந்து எசேக்கியேல பார்த்து கேட்கிறாரு. இந்த எலும்பு கூண்டுகள் ஏராளமான எலும்பு கூண்டுகள் வந்து அங்க இருந்துச்சு. இந்த எலும்பு கூண்டுகளுக்கு வந்து உயிர் வருமா? அப்படின்ட்டு தேவன் வந்து எசேக்கியேல பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு எசேக்கியேல் என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, "அது உங்களுக்கு ஒண்டி தான் தெரியும் தேவனே" அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். படிங்க பிரதர். 4ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா எசேக்கியேல்ட்ட, "நீ போயிட்டு அந்த ஒரு எலும்புகள் இருக்கு இல்லையா? அத பார்த்து நீ தீர்க்க தரிசனம் நீ சொல்லு. ஒரு ப்ராஃபசி சொல்லு." என்ன ப்ராஃபசினா? படிங்க பிரதர். 5ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அதாவது என்ன சொல்ட்டாரு அப்டின்னா, தேவனுடைய ஆவி இந்த ஒரு எலும்புகளுக்கு கிடைக்கும். கிடைச்ச உடனே இந்த எலும்புகளுக்கு வந்து உயிர் வந்துடும். லைஃப் வந்துடும். படிங்க பிரதர். 6ஆம் அதிகாரம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, உங்களை தோலினால் மூடி, உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து, நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஓகே. இப்போ தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த எலும்புகளுக்கு கண்டிப்பா உயிர் வரும். அவருடைய ஆவி வந்து இந்த எலும்புகளுக்கு வந்து குடுக்கப்படும். இந்த எலும்புகளுக்கு அந்த ஒரு ஆவி குடுக்கப்பட்ட உடனே, இந்த எலும்புகளுக்கு வந்து உயிர் வந்துடும். அப்டின்ட்டு தான் இங்க வந்து அ அ சொல்றாரு. இப்போ நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்டின்னா, இது தெளிவா நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த எலும்புகள பத்தி தேவன் வந்து என்ன பண்றாரு, எசேக்கியேல்ட்ட வந்து சொல்றாரு. ஒரு தீர்க்க தரிசனம் அப்டின்னும்போது, ஒரு ப்ராஃபசி அப்டின்னு எடுத்துக்குனாக்கா, ஒரு ப்ராஃபசி வந்து பைபிள்ல எதுக்காக தேவன் வந்து சொல்லுவார் அப்டின்னும்போது, ஒரு ப்ராஃபசி அப்டின்னா, ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது எதிர்காலத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக தேவன் வந்து சொல்லுவார். அந்த ஃபியூச்சர்ல வந்து அது வந்து ஒரு எதிர்காலத்துல நடக்கக்கூடிய விஷயம் அப்டின்னும்போது, தேவனுடைய திட்டத்துல ஒரு முக்கியமான விஷயமாக அது இருக்கும். தேவன் வந்து ஒரு டிவைன் பிளான் வச்சிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்த வந்து தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த ஒரு திட்டத்துல ஒரு ப்ராஃபஸின்னு நம்ம எடுத்துக்குனாக்கா, அது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவென்ட்டா இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த ஒரு ப்ராஃபஸிய வந்து எசேக்கியேல் மூலியமா தேவன் வந்து சொல்றாரு. அதாவது ஒரு எலும்புகள், ஒரு பள்ளத்தாக்குல எலும்புகள் வந்து இருந்துச்சு. அந்த எலும்புகளுக்கு உயிர் வரும். தேவனுடைய ஆவி வந்த உடனே, அந்த ஒரு எலும்புகளுக்கு சதையெல்லாம் வந்து, அதுக்கு வந்து ஜீவன் வந்து கிடைக்கும். அப்டின்ட்டு தான் இந்த ஒரு ப்ராஃபஸிய வந்து அவரு சொல்றாரு. இப்போ இங்க நமக்கு என்ன கேள்வி வருது அப்டின்னா,
இந்த ஒரு தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறுச்சா? சரி. அந்த எலும்புகள் வந்து யாரு? அந்த எலும்புகளுக்கு வந்து உயிர் வந்துச்சா? சப்போஸ் அந்த எலும்புகளுக்கு வந்து உயிர் வந்துட்டு இருந்துச்சு அப்டின்னா, அந்த தீர்க்க தரிசனம் வந்து நிறைவேறிருச்சு அப்டின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு எலும்புகள் வந்து யாரு? அப்டின்ட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்குல நிறைய எலும்புகள் வந்து இருந்துச்சு. வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ். இப்போ இந்த ஒரு எலும்புகள் வந்து யாரு அப்டின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சா தான், அந்த எலும்புகளுக்கு வந்து உயிர் வந்துச்சா? இல்லையா? அப்டின்ட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இந்த கேள்விக்கான பதில் அந்த ஒரு வசனத்துல தேவனே குடுத்துருவாரு. படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எசேக்கியேல் 37 11th வெர்ஸ். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ போதும் அவன் பிரதர். அந்த எலும்புகள் வந்து வேற யாரும் கிடையாது. இஸ்ரேல் தான் அந்த எலும்புகளே. அதாவது இத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, 70 ஏடி. 70 ஏடில வந்து என்ன ஆச்சுன்னும்போது, அந்த ஒரு ரோமன் எம்பரர் வந்து இஸ்ரேல் அதாவது ஜெருசலேம்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டெம்பிள எல்லாருமே வந்து கொளுத்திர்றாரு. அந்த ஒரு சிட்டியே வந்து அவரு எரிச்சிர்றாரு. எரிச்ச உடனே என்ன ஆகுது அப்டின்னா, அந்த இஸ்ரேல்ல இருந்த எல்லா யூதர்கள், ஜூவிஷ் பீப்பிள் அந்த ஒரு இடத்துலேருந்தே அவங்க வந்து ஸ்கேட்டர் ஆயி வேற வேற தேசங்களுக்கு போறாங்க. இயேசு கிறிஸ்து வந்து இதுக்கு முன்னாடியே இறந்துட்டாரு. 33 ஏடில இயேசு கிறிஸ்துவ குரூசிஃபை பண்ணிட்டாங்க. 70 ஏடில தான் இந்த ஒரு விஷயமே வந்து நடக்குது. அந்த ஒரு தேசத்தையே எரிச்சு, யூதர்கள் அந்த ஜூவிஷ் பீப்பிள் என்ன பண்றாங்க அப்டின்னா, இஸ்ரேல் தேசத்தை விட்டு வேற வேற தேசத்துக்கு வந்து அவங்க ஒரு தஞ்சம் தேடி அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஜெருசலேம் அப்டின்ற ஒரு ஊரையே இஸ்ரேலே வந்து லாக் பண்ணி வச்சுர்றாங்க. இஸ்ரேலுக்குள்ள எந்த ஒரு யூதர்களும் இல்லாம போயிடுறாங்க. அதுக்கப்புறமா தான் 1878 1878ல என்ன ஆச்சு? பெட்டடிக்வா அப்படின்ற ஒரு சின்ன லேண்ட இங்க நீங்க ஒரு ஃபோட்டோல பார்க்குறீங்க இல்லையா? அ இவரு தான் தியோடர் ஹெர்சல். இவரு வந்து ஒரு ஜியோனிஸ்ட். அதாவது ஒரு ஜியோனிஸ்ட் மூவ்மென்ட் அப்படின்ற ஒரு மூவ்மென்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அதாவது 70 ஏடில இஸ்ரேல் மொத்தமே வந்து அதாவது இஸ்ரேல் அப்படின்ற ஒரு தேசமே இல்ல. அந்த ஒரு தேசத்தையே வந்து லாக் பண்ணி வச்சுட்டாங்க. இஸ்ரேல் அப்படின்ற ஒரு அதாவது ஜூவிஷ்காக ஒரு சொந்த நாடு அப்படின்றதே கிடையாது. அப்பதான் வந்து யார் நடுவுல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா, பாலஸ்டைன்ஸ். இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா? பாலஸ்டைன்ஸ் அதாவது காசா, இவங்க எல்லாமே பாலஸ்டைன்ஸ் தான். நடுவுல வந்து சேர்ந்தவங்க தான் இந்த காசா. காசா, அப்புறமா வெஸ்ட் ஜார்டன் இவங்க எல்லாருமே வந்து பாலஸ்டைன்ஸ் அப்படின்ட்டு இவங்களுக்கு சொல்லுவாங்க. இவங்க எப்போ நடுவுல வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா, எப்போ இந்த யூதர்கள் வந்து யூதர்கள் அதாவது ரோமர்கள் வந்து யூதர்கள வந்து அடிச்சு வேற வேற தேசங்களுக்கு சிதறி போனாங்க. அப்போ அந்த இஸ்ரேல் தேசத்துக்கே வந்து ஒரு லாக் பண்ணி வச்சாங்க. அதாவது அங்க யூதர்களே இல்லாம போயிட்டாங்க. அப்போ வந்து உள்ள சேர்ந்தவங்க தான் இந்த பாலஸ்டைன்ஸ். இப்போ நம்ம பார்க்குற அந்த காசா, வெஸ்ட் ஜார்டன் இவங்க எல்லாருமே வந்து பாலஸ்டைன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது தான் யூதர்கள் வந்து வேற வேற நாட்ல வந்து இருந்தாங்க. அப்படி வேற வேற தேசத்துல அவங்க இருக்கும்போது, அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லும்போது, இப்போ நம்மளுடைய இந்தியா தேசம் அல்லது இப்போ ஒரு ஃபாரின் தேசத்த வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃபாரின் கண்ட்ரி. அங்க ஒரு இந்தியன் அந்த ஃபாரின் கண்ட்ரில போய் வாழும்போது, அவங்கள வந்து அந்த ஒரு இந்தியன வந்து சும்மா விட்டுருவாங்களான்னு கேட்டாக்கா கிடையாது. நெறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா, அது வந்து நம்மளுடைய சொந்த நாடு கிடையாது. நம்ம சொந்த நாடு அது இல்லாததுனால, நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வேற தேசத்துக்கு நம்ம போய் செட்டில் ஆகும்போது வரும். ஏன்னா, ஜூயிஷ் வந்து யூதர்கள் வந்து சாதாரண ஜனங்கள் இல்ல. ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பீப்பிள். இவங்க வந்து ஒரு நாட்டுக்கு போறாங்க அப்டின்னா, அந்த நாட்ல நல்லா இவங்க டெவலப் ஆயிடுவாங்க. அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ யூஸ் பண்ணி ரொம்ப டெவலப் ஆயிடுவாங்க. அப்டி இருக்கும்போது, அந்த தேசத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு யூதர்கள வந்து பிடிக்கல. இவங்க என்ன நம்ப தேசத்துக்குள்ளேயே வந்து, இவங்க நல்லா டெவலப் ஆகுறாங்களே! அப்டின்ட்டு பிடிக்காம நெறைய அ ப்ராப்ளம்ஸ் வந்து குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் ஹிட்லர். ஹிட்லர் என்ன பண்ணாரு அப்டின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 லேக்ஸ் 50,00,000 யூதர்கள வந்து சாகடிச்சாரு. ஏன்னா, அவருக்கு யூதர்கள் அப்டின்னாலே பிடிக்காது. அதனால தான் இந்த அதாவது யூதர்களுக்கு வந்து வேற வேற தேசத்துல வந்து இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால தான், இவரு என்ன பண்ணாரு அப்டின்னா, தியோடர் ஹெர்சல் ஒரு ஜியோனிஸ்ட் மூவ்மென்ட் அப்டின்னு ஆரம்பிச்சு, நம்ப யூதர்கள் அப்டின்றதுக்கு நம்ம ஜூயிஷ் பீப்பிளா இருக்கிறோம். நமக்கு வந்து ஒரு சொந்த தேசம் வந்து தேவ. இப்ப நம்ப எல்லாருமே வேற வேற தேசங்கள்ல இருக்கிறதுனால தான், நம்மள வந்து
ரொம்ப நமக்கு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் குடுக்குறாங்க. நம்மள ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சொந்த தேசத்துக்கு நம்ம எல்லாருமே போயிடலாம். ஏன்னா, இப்போ இந்த ஒரு கண்டிஷன் நம்ம பார்க்கும்போது, அந்த ஒரு எலும்பு கூண்டுகளா அவங்க இருக்கிறாங்க. எலும்பு கூண்டு அப்படின்னும்போது, எல்லாருமே ஒரு இஸ்ரேல் தேசம் அப்படின்ற ஒரு தேசமே இல்லாம போயிடுச்சு. 70 ஏடிக்கு அப்புறம். இந்த ப்ராஃபஸி வந்து அதுதான் இண்டிகேட் பண்ணுது. இஸ்ரேல் வந்து அப்படிதான் இருக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த வேற வேற தேசத்துக்கு சிதறடிக்கப்பட்டதால, அவங்க வந்து ஒரு தேசமாவே இல்லாம இருக்கிறதால தான், அவங்களால வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஒரு தேசத்த வந்து ஒரு தேசத்துல போய் அவங்களால செட்டில் ஆக முடியல. ஸோ அந்த ஒரு நிலைமைய தான் இந்த ஒரு ப்ராஃபஸி வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்படி இருக்கும்போது தான் இவங்க இந்த ஒரு மூவ்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இஸ்ரேல என்ன பண்றாங்க, ஒரு சின்ன லேண்ட் வாங்குறாங்க. காசு குடுத்து வாங்குறாங்க. பெட்டாடிக்வா அப்படின்ற ஒரு லேண்ட வாங்கி, அங்க போயிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணி, அங்க வந்து சில டெவலப்மெண்ட்ட கொண்டு வராங்க. சில டெவலப்மெண்ட்ட வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்ற தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா யூதர்கள் வந்து, அந்த ஒரு லேண்ட்ல செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்த பிறகு தான் 1948ல தான் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சுச்சு. அதாவது ஜூவிஷ் யூதர்களுக்கு அதாவது ஜூவிஷ் பீப்பிளுக்கு வந்து ஒரு சொந்த தேசத்த வந்து குடுத்தாங்க. யுஎஸ் வந்து யுனைட்டட் ஸ்டேட்ஸ் வந்து அத ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஓகே இது வந்து ஜூவிஷ் ஸ்டேட். தி ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் இஸ் பார்ன். இது வந்து 1948ல தான் அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸே வந்து கிடைச்சுச்சு. இஸ்ரேல வந்து ஒரு தேசமாவே கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு தேசமாக இருந்தாங்களான்னு கேட்டாக்கா கிடையாது. வெவ்வேறு தேசத்துல வந்து அவங்க அ ஸ்கேட்டர் ஆயிட்டு இருந்தாங்க. 1948ல தான் அவங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சு, ஒரு தேசமா ஃபார்ம் ஆனாங்க. அததான் வந்து அந்த ஒரு ப்ராஃபஸில என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, அந்த வசனத்த மறுபடியும் படிங்க பிரதர். எசேக்கியேல் 37:11. பார்த்தீங்களா பிரதர்? பார்த்தீங்களா பிரதர்? மியூட்ல இருக்கீங்க. ஓகே. அந்த ஒரு வசனம் எசேக்கியேல் 37:11ல அந்த வசனம் எப்படி இருக்கும் அப்டின்னா, அந்த போன்ஸ் அந்த ஒரு ட்ரை போன்ஸ் யாரு அப்டின்னும்போது இஸ்ரேல். ஸோ, அந்த ஒரு இஸ்ரேலுக்கு வந்து தேவன் என்ன பண்ணாரு அப்டின்னா, இப்போ இஸ்ரேல் வந்து இவ்ளோ பெரிய தேசமா ஃபார்ம் ஆயி வந்திருக்கு அப்டின்னா, அதுக்கு காரணம் யாரு? தேவன் தான். அந்த ஒரு தீர்க்க தரிசனம், அந்த ஒரு ப்ராஃபஸி வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு. ஃபுல்ஃபில் ஆயந்தனால தான் இஸ்ரேல் இப்போ எப்படிப்பட்ட தேசம் அப்டின்னா, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் டெவலப்டு நேஷன். இஸ்ரேல் இந்தியா வந்து டெவலப்பிங் நேஷன். நம்ம இன்னுமே டெவலப்பிங்ல தான் இருக்கிறோம். பட் இஸ்ரேல் வந்து ஒரு டெவலப்டு நேஷன். இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய டெக்னாலஜி நம்ம பார்க்கும்போது, வேற எந்த தேசத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சின்ன தேசம் தான். ஒரு ஸ்மால் நேஷன் தான். ஆனாலும் இஸ்ரேல்ல வந்து டெவலப்மெண்ட்ஸ் அந்த ஒரு டெக்னாலஜி அதாவது பெரிய பெரிய தேசங்களுக்கு அவங்க வந்து காம்படிஷன் காம்படிஷன் குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து டெவலப் ஆயி ஒரு தேசமாக இது நிக்கிது. ஸோ அந்த எசேக்கியேல்ல சொல்லப்பட்ட அந்த ஒரு தீர்க்க தரிசனம் ஆக்சுவலா நிறைவேறியிருக்கு. ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அததான் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறோம். இப்போ வரைக்கும் இஸ்ரேல் வந்து ஒரு குட்டி தேசம் தான். ஆனா, இஸ்ரேல் பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற தேசங்களுக்கு இஸ்ரேல் வந்து இவ்ளோ டெவலப்மெண்ட் ஆயி, ஒரு தேசமாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா, அதாவது சுத்தி இருக்கக்கூடிய தேசங்கள் வந்து இந்த பாலஸ்டைன்ஸ் அப்புறமா இந்த அரப் கன்ட்ரீஸ் இவங்க எல்லாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது. இப்போ இஸ்ரேல்ன்னு எடுத்துக்கினீங்க அப்படின்னா, ஒரு சின்ன தேசம் தான். ஆனா, அது சுத்தி இருக்கக்கூடிய எல்லா தேசமும் இஸ்ரேலுக்கு வந்து ஒரு எனிமி மாதிரி தான். அவங்களுடைய நோக்கமே என்ன அப்டின்னா, இஸ்ரேல் அப்டின்ற ஒரு தேசமே இருக்கக்கூடாது. இத வந்து நம்ம அழிச்சிடணும். அப்டின்ற ஒரு நோக்கத்துல தான் எல்லாருமே இருக்கிறாங்க. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் கண்ட்ரீஸும் அந்த ஒரு நோக்கத்துல தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இப்போ கரண்ட் நியூஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இஸ்ரேலுக்கும், பாலஸ்டைன்ஸ்க்கும் அதாவது காசாக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு போர், அந்த ஒரு யுத்தம் வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆச்சு. ஆனா ஒரு 1 டே பிஃபோர் தான். கொ ஒரு நேத்தோ முந்தா நேத்து தான் மறுபடியும் அந்த ஒரு யுத்தம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஒரு யுத்தத்த ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஹமாஸ் தான். காசா. அவங்க தான் என்ன பண்றாங்க, அந்த அக்டோபர் 7த் 2023க்கு இஸ்ரேலுக்குள்ள வந்து நெறைய பேர சாகடிச்சு, நெறைய பேர ஹாஸ்டேஜஸா கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்பதுலருந்து தான் அது மறுபடியும் அந்த வார் ஸ்டார்ட் ஆயி,
இஸ்ரேல் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க வந்து யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு யுத்தம் இப்போ வரைக்கும், இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு வார் வந்து நடந்துட்டே இருக்கு. எதுக்காக அப்டின்னா, இந்த வார் எல்லாமே எதுக்காக அப்டின்னா, லேண்டுக்காக தான். அதாவது பாலஸ்தீன் சுத்தி இருக்கிற பாலஸ்தீன் என்ன சொல்றாங்க, "இல்ல, இல்ல இது வந்து எங்களுடைய லேண்டு. இவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து இத ஆக்கியூபை பண்ணிட்டாங்க." அப்டின்னு சொல்றாங்க. ஆனா, இஸ்ரேல் என்ன சொல்றாங்க, வசனத்தின் பிரகாரம் நம்ம வசனத்தில பார்க்கிறோம். இஸ்ரேலுக்கு குடுக்கப்பட்ட தேசம் யார் ப்ராமிஸ் பண்ணி குடுத்த தேசம் அப்டின்னா, தேவன். பிதாவாகிய தேவன் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்கப்பட்ட ஒரு தேசமானது. அது வந்து தேவன் வந்து அந்த ஒரு தேசத்த வந்து அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுத்திருக்கிறாரு. அந்த ஒரு ப்ராஃபஸி தான் வந்து நிறைவேறியிருக்கு அப்டின்ட்டு நம்ம பார்க்கிறோம். பார்த்திபன் பிரதர் இருக்கீங்களா? பிரதர், எஸ் பிரதர். எஸ் பிரதர். பிரதர் எசேக்கியேல் 37:11லேருந்து படிங்க பிரதர். இசைக்கியேல் 37வது அதிகாரம் 11 அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் ஆமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். அதாவது 12 ஜனங்க இஸ்ரேல் யூதர்கள் வந்து வேற வேற தேசத்துல இருக்கும்போது, அவங்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கையே போயிடுச்சு. என்னது இது நம்மள வந்து நமக்கு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் குடுக்குறாங்களே! இதே என்னுடைய நம்மளுடைய சொந்த தேசமாக இருந்திருந்தா நமக்கு இவ்ளோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்காதே! நம்ம வந்து வேற வேற தேசத்துக்கு ஒரு அகதியாக நம்ம போயிட்டு இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோமே! நமக்கு வந்து ஒரு சொந்த தேசமே வந்து கிடைக்காதா? அப்டின்ற ஒரு கவலையில, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமையில தான் வெவ்வேறு தேசங்கள்ல வந்து இருந்தாங்க. தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, ஆபிரகாமுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு லேண்ட் வந்து உனக்கு தான். இது வந்து இஸ்ரேலுக்கு நான் குடுக்கக்கூடிய ஒரு லேண்ட் அப்டின்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனா 70 ஏடில எல்லா யூதர்களும் வெவ்வேறு இடத்துக்கு, வெவ்வேறு கன்ட்ரிக்கு சிதறப்பட்டாங்க. இஸ்ரேல் அப்டின்ற ஒரு தேசமே இல்லாம போயிடுச்சு. ஸோ ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில இருந்தாங்க. அதுதான் வந்து என்ன குறிக்குது அப்டின்னா, அந்த ஒரு எலும்புகள் அப்டின்னும்போது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை. ஒரு இந்த ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல தான் ஜூயிஷ் பீப்பிள் வந்து வெவ்வேறு தேசங்களுக்கு ஸ்கேட்டர் ஆயி ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. இப்ப அப்படியே படிங்க பிரதர். 12வது வசனம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்தது அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்பண்ணுவேன். அதாவது மறுபடியும் அதாவது அந்த ஒரு தேசத்த வந்து உங்களுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கேன். நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒரு தேசத்த உங்களுக்கு தான் நான் குடுப்பேன் அப்படின்ட்டு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால கண்டிப்பா மறுபடியும் உங்களுடைய தேசத்துக்கு நான் வர வைப்பேன். அப்படியே கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். 13ஆம் வசனம். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். அ அடுத்த வசனம் பிரதர். 14ஆம் வசனம். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். தேவன் அப்பவே சொல்லிட்டாரு. இத வந்து நான் கண்டிப்பா செய்வேன். ஒரு நாள் வரும். நீங்க எல்லாருமே வெவ்வேறு தேசங்களுக்கு நீங்க வந்து ஸ்கேட்டர் ஆயி போவீங்க. ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய சொந்த தேசத்திலே உங்களால இருக்க முடியாத ஒரு சூழல் வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துரும். ஆனா, அது வந்து அப்படியே இருக்காது. நான் கண்டிப்பா உங்கள வந்து மறுபடியும் உங்களுக்கு எந்த லேண்ட நான் ப்ராமிஸ் பண்ணனோ, எந்த தேசத்த குடுப்பேன்னு நான் சொன்னேனோ, கண்டிப்பா மறுபடியும் அந்த ஒரு தேசத்துக்குள்ள நான் வந்து உங்கள கொண்டு வருவேன். நான் சொன்னத செய்வேன் அப்டின்ட்டு அப்போ சொன்னாரு எசேக்கியேலுக்கு. 70 ஏடில இஸ்ரேல் அப்டின்ற ஒரு தேசமே இல்லாம போயிடுச்சு. ஆனா 1948ல பார்க்குறோம், ஒரு தேசமே உருவாகுது. ஹிஸ்டரில வந்து என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்ததே கிடையாது. அதாவது ஒரு தேசமே தொலைஞ்சு போயி, மறுபடியும் அந்த ஒரு தேசம் உருவானது அப்டின்ட்டு ஹிஸ்டரில வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்தது இல்லையாம். ஆனா இஸ்ரேல் விஷயத்துல அது நடந்துச்சு. ஒரு தேசமாகவே இல்லாம போயி, ஒரு தேசமா உருவாகி வந்து அதுவும் இஸ்ரேல் அப்படின்றது வந்து சாதாரண தேசம் இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியால வந்து நீங்க வேற வேற தேசம் சின்ன சின்ன தேசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண தேசம். பெருசா டெவலப்மென்ட் இல்லாத ஒரு தேசம். ஆனா இஸ்ரேல் வந்து இந்த தேசத்த கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னது.
தேசம் தான். இஸ்ரேலோட பாப்புலேஷனே கிட்டத்தட்ட ஒரு 1 crore தான் இருக்கு. அவ்வளோதான் பாப்புலேஷனு. ஆனா, அவங்களுடைய டெவலப்மெண்ட், அவங்களுடைய டெக்னாலஜி, அவங்க இருக்கக்கூடிய ஒரு நிலைமைய பார்க்கும்போது, மிகப்பெரிய ஒரு ஸ்டேச்சர்ல தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து டெக்னாலஜில டெவலப் ஆயிருக்கு. இப்ப கூட நீங்க பாருங்களேன், இஸ்ரேல சுத்தி யார் யாரு இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க அப்டின்னா, ஒரு பக்கம் ஹமாஸ் அவங்க அட்டாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் லெபனான். லெபனான்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஹிஸ்புல்லா அவங்க அட்டாக் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஈரான். அவங்களும் சேர்ந்து அட்டாக் பண்றாங்க. இவங்க எல்லாரையுமே ஒரு சின்ன தேசம் வந்து சமாளிக்குது. இஸ்ரேல் அப்படின்ற ஒரு சின்ன தேசம் தான். இவங்க எல்லாரையுமே ஒரே நேரத்தில சமாளிச்சு, இப்போ வரைக்கும் சஸ்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ஒரு யுத்தமானது வந்து இன்னைக்கு நேத்து ஸ்டார்ட் ஆகல. இஸ்ரேலுக்கு வந்து எப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சுச்சோ 1948ல அப்பத்துலேருந்தே வந்து யுத்தம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. அரப் தேசங்கள் வந்து அடிக்கடி இஸ்ரேல்ட்ட போய் யுத்தம் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து இஸ்ரேல புடிக்காது. இவங்களுக்கு வந்து ஒரு சொந்த தேசம் வந்து கிடைச்சிடுச்சே அப்படின்றதே அவங்களுக்கு புடிக்காது. ஆனா, இன்னுமே இஸ்ரேல் வந்து அப்படியே தான் இருக்கிறாங்க. இது வந்து இதோட முடிஞ்சிடுமான்னு கேட்டாக்கா கிடையாது. இஸ்ரேல சுத்தி இந்த உலகமே வந்து வரும் அப்படின்ட்டு கூட ஒரு தீர்க்க தரிசனத்த வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு ப்ராஃபஸி இருக்கு. அதாவது இஸ்ரேல சுத்தி இந்த ஒட்டுமொத்த உலகமே இப்ப அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா, இது வந்து அப்படியே இருந்துருமான்னு கேட்டாக்கா கிடையாது. ஒரு நாள் வந்து இந்த ஒட்டுமொத்த நேஷன்ஸ் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா தேசமும் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்ட்டா வருவாங்க. அப்படி வரும்போது, தேவன் அங்க வந்து இஸ்ரேல காப்பாத்துவார். அதாவது இப்போ எல்லா நேஷன்ஸும் சேர்ந்து ஒரு நேஷனுக்கு அகைன்ஸ்ட்டா வந்து என்ன ஆகும்? நேச்சுரலாவே அந்த ஒரு தேசத்த ஈஸியா அழிச்சிடுவாங்க. ஆனா, தேவன் வந்து நான் தான் தேவன் அப்டின்ட்டு அவரு வந்து எல்லா தேசங்களையும் வந்து அவர் என்ன பண்ணுவார் அப்டின்னா, இஸ்ரேல் வந்து டிஃபீட் பண்ண வைப்பார். அந்த ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல நடக்க போகுது அப்டின்ட்டு வந்து நம்ப பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல் ஆனது வந்து இஸ்ரேல் அப்டின்ற ஒரு நேஷனே மிகப்பெரிய ஒரு மிராக்கிள். ஒரு அதிசயம். நீங்க போயிட்டு இஸ்ரேலோட ஹிஸ்டரி, இஸ்ரேல் வந்து எப்டி ஃபார்ம் ஆச்சு அப்டின்ற ஒரு விஷயம்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஸோ இஸ்ரேல் பத்தியே நம்மளுடைய ஃபியூச்சர் கிளாஸஸ்ல ஒரு செப்பரேட்டா இஸ்ரேல் பத்தியே வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட் கூட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ராஃபசி ஸ்டடி. ப்ராஃபெட்டிக்கல் ஸ்டடி தான் பார்த்தோம். தேவன் வந்து ஒரு தீர்க்கதரிசனத்த சொல்றாரு. இஸ்ரேலுக்கு வந்து அவங்களுடைய லேண்ட வந்து ப்ராமிஸ் பண்றாரு. அவரு சொன்ன பிரகாரம் அவரு என்ன பண்றாரு அப்டின்னா, இஸ்ரேல் அப்டின்ற ஒரு தேசத்தையே மறுபடியும் உருவாக்குறார். உருவாக்கி இப்போ இஸ்ரேல் வந்து ஒரு பவர்ஃபுல்லான நேஷனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு அப்டின்ட்டு பார்க்குறோம். அதாவது நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடியே ஒரு ப்ராஃபஸி வந்து நிறைவேறியிருக்கு. ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஸோ இதுதான் வந்து ப்ராஃபெட்டிக்கல் ஸ்டடி. இப்போ அடுத்தது வந்து டைப் அண்ட் ஆன்டி டைப். தமிழ்ல வந்து இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நிழல், பொருள். டைப் அண்ட் ஆன்டி டைப். இப்போ பழைய ஏற்பாடுல வந்து நம்ம பார்க்கும்போது, நிறைய சாக்ரிஃபைஸஸ் பத்தி இருக்கும். நீங்க இத பலி குடுங்க. இஸ்ரேலுக்கு வந்து தேவன் என்ன பண்ணுவார்ன்னா, நிறைய சாக்ரிஃபைஸஸ் பண்ண சொல்லுவாரு. நீங்க அந்த ஒரு இந்த ஒரு மாட பலி குடுங்க, இந்த ஒரு ஆட பலி குடுங்க, அப்படின்ட்டு நிறைய சாக்ரிஃபைஸஸ் வந்து குடுப்பாரு. இத வந்து மற்ற மதத்தார், வேற ரிலிஜியஸ் பீப்பிள் இத படிச்சுட்டு, அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, "என்ன இது தேவன் வந்து உங்களுடைய தேவன் வந்து இதெல்லாம் பலிலாம் குடுக்க சொல்றாரு." இப்போ ஹிந்துஸ கூட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கூட இப்படிப்பட்ட சாக்ரிஃபைஸஸ்லாம் செய்வாங்க. அது எல்லாமே இங்கிட்டுலேருந்து காப்பி பண்ணது தான். ஓல்ட் டெஸ்டமென்ட்ல தேவன் இஸ்ரேலுக்கு வந்து நிறைய பலிகள குடுக்க சொல்லுவாரு. நிறைய சாக்ரிஃபைஸஸ் வந்து பண்ண சொல்லுவாரு. அங்கத்துலருந்து காப்பி பண்ணது தான் இப்போ யார் பண்றாங்க அப்டின்னா, ஹிந்துஸ்லாம் நிறைய இப்ப அனிமல் சாக்ரிஃபைஸஸ் நிறைய பண்ணுவாங்க. அது ஆக்சுவலா ஓல்ட் டெஸ்டமென்ட்லருந்து காப்பி பண்ணது தான். இப்போ அந்த ஒரு விஷயங்கள நம்ம வந்து படிக்கும்போது, இப்போ தேவன் தான் என்ன சொல்றாரு இஸ்ரேலுக்கு, "நீ ஒரு ஆடு சாக்ரிஃபைஸ் பண்ணு, மாடு சாக்ரிஃபைஸ் பண்ணு" அப்டின்ட்டு நிறைய சாக்ரிஃபைஸஸ் அவங்கள பண்ண சொல்லுவாரு. ஆனா, அந்த எல்லா சாக்ரிஃபைஸஸ்குள்ளயும் ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங் வந்து இருக்கு. அதுதான் வந்து இந்த ஒரு ஸ்டடில நம்ம பார்க்க போறோம். அதாவது நிழல், பொருள் அப்டின்னும்போது, அந்த ஒரு சாக்ரிஃபைஸஸ் எல்லாமே ஒரு நிழலாக இருந்துச்சு. ஒரு ஷேடோவா இருந்துச்சு. ஒரு டைப். அதுக்கு தான் டைப் அப்டின்ட்டு சொல்லுவோம். ஒரு நிழல். ஒரு ஷேடோ மாரி இருந்துச்சு. ஆனா, அதுக்கான ஒரு நிஜம். அந்த ஒரு ஷேடோன்னு நம்ம சொல்லும்போது, அந்த ஒரு விஷயத்துல தேவன் ஏதோ ஒரு விஷயத்த வந்து அதுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து அதுக்குள்ள வந்து வச்சிருக்கிறாரு. அதோடைய நிஜம் வந்து ஃபியூச்சர்ல வந்து நிறைவேறும் அப்டின்ட்டு நம்ம பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. டைப் அண்ட் ஆன்டி டைப் பத்தி. ஓகே. பழைய ஏற்பாடுல இது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டோரி தான். என்ன ஆகும்? எகிப்து அதாவது ஈஜிப்ட் அண்டர்ல ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் ஒரு பாண்டேஜ்ல இருப்பாங்க. ஒரு அடிமைத்தனத்துல வந்து அவங்க இருப்பாங்க.
ஈ ஈஜிப்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, இப்படியே வந்து இஸ்ரேல விட்டாக்கா அவங்க வளர்ந்துடுவாங்க. ஸோ, அதனால அவங்கள அடிமைப்படுத்தி, ரொம்ப கஷ்டங்கள வந்து அவங்களுக்கு வந்து குடுப்பாங்க. யாரு? எகிப்தியர்கள். நிறைய வேலை வாங்குவாங்க. அதாவது இஸ்ரேல் கஷ்டப்பட்டு ரொம்ப அழுவாங்க. "என்னது இது நம்மள வந்து இவ்ளோ கொடுமைப்படுத்துறாங்களே!" அப்டின்ட்டு ரொம்ப கதறி அழுவாங்கன்ட்டு பார்க்குறோம். அப்பதான் தேவன் என்ன பண்ணுவாரு, யார செலக்ட் பண்ணுவாரு அப்டின்னா, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான். மோசஸ். மோசஸ கூப்ட்டு மோசஸோட இன்ட்ரோடக்ஷனே அ அதாவது ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ மோசஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு ஈஜிப்ட்ல தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா அங்க ஒரு ப்ராப்ளம் ஆவும். அந்த ஒரு ப்ராப்ளம்னால தான் என்ன பண்ணிடுவாரு அப்டின்னா, மீதியான் தேசத்துக்கு அவர் வந்துடுவாரு. இப்போ தேவன் என்ன பண்ணுவாருன்னா, மோசஸ கூப்பிடுவாரு. கூப்ட்டுட்டு, "என்னுடைய ஜனங்க வந்து அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ போயிட்டு அவங்கள காப்பாத்து." அப்டின்ட்டு தேவன் வந்து மோசஸ இஸ்ரேல் தேசத்துக்கு அதாவது எகிப்து தேசத்துக்கு இஸ்ரேல காப்பாத்துறதுக்கு வந்து அனுப்புவாரு. இந்த இஸ்ரேலர்கள் வந்து எப்படி எகிப்துக்குள்ள வந்திருப்பாங்க அப்படின்னா, நம்ப ஜேக்கபுடைய டைம்ல வந்து ஒரு பஞ்சம் வந்திருக்கும். அந்த டைம்ல தான் யார் இருப்பார்ன்னா, ஜோசப். ஜோசஃபோடைய டைம்ல தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்து உலகமெங்கும் வந்திருக்கும். ஸோ, அந்த ஒரு பஞ்சத்தில தான் ஜோசப் என்ன சொல்வார் அப்படின்னா, அ அ அதாவது அவங்களுடைய பிரதர்ஸையும் ஜேக்கபையும் என்ன சொல்வார்ன்னா, "நீங்க வந்து ஈஜிப்ட்லயே வந்து நீங்க ஸ்டே பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு லேண்ட் இங்க வந்து நான் குடுக்குறேன்." அப்படின்ட்டு ஜோசப் தான் கூப்பிட்டுட்டு, அந்த ஒரு டைம்ல தான் இஸ்ரேல் ஜனங்கள் ஈஜிப்ட்ல வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. அப்படி செட்டில் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 400 இயர்ஸ் வந்து ஆயிட்டிருக்கும். ஸோ, ஈஜிப்ட் ஜனங்க வந்து இஸ்ரேல பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிக்காது. என்னது இது நம்மள விட இவங்க அதிகமா வளர்ந்துட்டே போறாங்களே! அப்படின்ட்டு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜூயிஷ் பீப்பிள் அதாவது இஸ்ரேல வந்து நிறைய துன்பப்படுத்துவாங்க. நிறைய வேலை வாங்குவாங்க. ஒரு அடிமைத்தனம் மாரி அவங்கள வந்து பண்ணிடுவாங்க. ஸோ, இந்த ஒரு விஷயத்தினால தான் அவங்க வந்து தேவன நோக்கி அழுவாங்க, இஸ்ரேல் ஜனங்கள். அப்பதான் தேவன் என்ன பண்ணுவார்ன்னா, மோசஸ வந்து கூப்பிட்டுட்டு, மோசஸ வந்து அனுப்புவாரு. நீ வந்து இஸ்ரேல வந்து காப்பாத்து. எகிப்துக்குள்ள ஒரு அடிமைத்தனத்துல வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கள அவங்க வந்து இருக்கிறாங்க. அவங்கள வந்து விடுவிச்சு நீ மறுபடியும் கொண்டு வா. மறுபடியும் நான் எந்த தேசத்த வந்து அவங்களுக்கு குடுக்குறேன்னு சொன்னேனோ, அதே தேசத்துக்கு அதாவது அந்த அந்த ஒரு கானான் தேசத்துக்கு மறுபடியும் நீ வந்து அவங்கள கொண்டு வா. அப்படின்ட்டு மோசேய வந்து தேவன் அனுப்புவாரு. அப்படி அனுப்பும்போது தான் நிறைய வாதைகள வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தேவன் எகிப்து மேல குடுப்பாரு. அந்த வாதைகள் குடுக்கும்போது தான் ஃபாரோ வந்து மனுசு மாரி அனுப்புவாருன்னு பார்த்தாக்கா அனுப்ப மாட்டாரு. ஆ ஒரு 9 வாதைகள வந்து குடுக்குறாரு. ஒரு 9 பிளேக்ஸ வந்து எகிப்து மேல வந்து தேவன் அனுப்புவார். ஆனாலும் ஃபாரோ வந்து என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, மனசு மாற மாட்டாரு. இல்ல, இல்ல நான் அனுப்ப மாட்டேன். அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் ஃபாரோ வந்து இருப்பாரு. ஃபாரோ யார் அப்படின்னா, ஈஜிப்ட்டோடைய ஒரு கிங். ஒரு ராஜா. ஸோ அந்த ஒரு ராஜாக்கான பேர் தான் ஃபாரோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபாரோ வந்து அனுப்பவே மாட்டாரு. அப்புறமா தான் கடைசியா பாஸ் ஓவர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தேவன் இஸ்ரேல வந்து பண்ண சொல்லுவாரு. அதாவது என்ன சொல்வார் அப்படின்னா, தேவன் வந்து இஸ்ரேல்ட்ட, "நீங்க வந்து ஒரு ஆட செலக்ட் பண்ணுங்க. ஒரு ஆட செலக்ட் பண்ணிட்டு, அந்த ஆட கொஞ்ச நாள் நீங்க வச்சுட்டு, அவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள், இந்த டே வந்து நீங்க இந்த ஒரு ஆட வந்து சாவடிச்சுட்டு, இந்த ஒரு ஆடனுடைய ரத்தத்த நீங்க எடுத்து, உங்களுடைய அதாவது டோர்ஸ் உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு டோர்ஸ், அந்த ஒரு வாசல்ல இருக்கக்கூடிய டோர்ஸ் மேல அந்த ரத்தத்த வந்து நீங்க தெளிங்க. தெளிச்சுட்டு, நீங்க உள்ளேயே வந்து இருங்க. அந்த ஒரு நைட் அந்த ஒரு நைட் வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, ஒரு ஏஞ்சல் ஆஃப் டெத் ஒரு சங்கார தூதன வந்து நான் அனுப்புவேன். அது வந்து ஒட்டுமொத்த ஈஜிப்ட்டுக்குள்ளும் அந்த சங்கார தூதன் வந்து போயிட்டு வரும். யாருடைய வீட்ல அந்த ஒரு வாசல்ல, அதாவது அந்த ஒரு டோர்ல வந்து இந்த ஒரு ரத்தம் இல்லையோ, அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ன் முதல் பலன். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் சைல்ட வந்து நான் சாகடிச்சுடுவேன். அப்டின்ட்டு தேவன் வந்து சொல்றாரு. இது இஸ்ரேலுக்கு சொல்றாரு. இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, கரெக்ட்டா அந்த ஒரு ஆட அடிச்சு, அந்த ஒரு ரத்தத்த வந்து அவங்களுடைய டோர் மேல பூசி, உள்ள ரெடியா இருப்பாங்க. அ ஈஜிப்ட்ட விட்டு வெளிய கிளம்புறதுக்கு. அந்த ஒரு நைட் என்ன ஆகும் அப்டின்னா, அந்த ஒரு சங்கார தூதன், அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் கம்ப்ளீட்டா ஈஜிப்ட் முழுசா அதாவது ஈஜிப்ட் முழுவதும் வந்து என்ன போயிட்டு வருவாரு. எந்தெந்த அந்த ஒரு டோர்ல வந்து அந்த ரத்தம் இல்லையோ, அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ன் வந்து இறந்து போவாங்க. ஸோ அந்த ஒரு ஏஞ்சல் ஆஃப் டெத் போயிட்டு வரும்போது தான், கிட்டத்தட்ட ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபர்ஸ்ட் பார்னும் செத்து போறாங்க. ஏன்னா, அந்த ஒரு டோர் மேல அந்த ஒரு ரத்தம் இல்ல. ஏன்னா, தேவன் அது வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் தான் சொன்னாரு. அந்த ரத்தம் இல்லாம எல்லாருமே செத்து போறாங்க. ஃபாரோவோடைய ஃபர்ஸ்ட் பார்ன் கூட செத்து போயிடுறாரு. இத பார்த்துட்டு தான் ஃபாரோவால என்ன பண்ண முடியல அப்டின்னா, அவரால தாங்க முடியல. எ என்ன சொல்றாருன்னா மோசேட்ட, "நீ வந்து இப்பவே உன்னுடைய ஜனங்கள கூட்டிட்டு நீ கெளம்பு." அப்டின்ட்டு சொல்றாரு. ஸோ அப்பதான் மோசே வந்து என்ன பண்ணுவாரு அப்டின்னா, எகிப்தில இருந்த எல்லா அ
இஸ்ரேலைட்ஸையும் கூட்டிட்டு கானான் தேசத்துக்கு அவங்க கிளம்புவாங்க. ஸோ இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டுல நடந்த ஒரு விஷயம். இது வந்து ஒரு நிழலாக இருக்கு. ஒரு ஷேடோ மாதிரி இருக்கு. இதுடைய நிஜம் யாரு அப்டின்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எப்படி அப்படின்றத நம்ம படிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிய மாவாய் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கிறபடிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அதாவது பழைய ஏற்பாடுல அவங்க வந்து ஒரு ஆடு அடிச்சு, அந்த ஆடுடைய ரத்தத்த பூசுனாங்க இல்லையா? அந்த ஆடு வந்து யார குறிக்குது அப்டின்னா, இயேசு கிறிஸ்துவ தான் அது வந்து குறிக்குது அப்டின்ட்டு தான் இங்க சொல்றாரு. அந்த ஆடுக்கான பேர் வந்து பழைய ஏற்பாடுல அந்த பண்ண விஷயங்களுக்கான பேர் வந்து பாஸ்ஓவர். பாஸ்ஓவர் அப்டின்ட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு பாஸ்ஓவர் லேம்பே ஜீசஸ் கிரைஸ்ட் தான். ஸோ தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, பழைய ஏற்பாடுல அவரு சில பலிகள்லாம் அவங்கள செய்ய சொல்றாரு. சில விஷயங்கள்லாம் பண்ண சொல்றாரு. அதெல்லாமே ஒரு மீனிங் இல்லாம அவர் பண்ண சொல்றதில்ல. இப்போ இந்த பாஸ்ஓவர நீங்க எடுத்தாக்க கூட, அந்த ஒரு பாஸ்ஓவர்ல என்ன நடக்குது அப்டின்னா, ஒரு ஆட சாகடிக்கிறாங்க. அந்த ஒரு ஆடோடைய ரத்தத்த வந்து எடுத்து அந்த ஒரு டோர் மேல தெளிக்கிறாங்க. யாருடைய டோர்ல அந்த ஒரு ஆடுடைய ரத்தம் இருக்கோ, அவங்க வந்து காப்பாத்தப்படுவாங்க. ஸோ அது நமக்கு நிஜத்துல வந்து எத குறிக்குது அப்டின்னா, இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தின் மேல யாரு விசுவாசம் வைக்கிறாங்களோ, அவங்க எல்லாருமே காப்பாத்தப்படுவாங்க. தேவன் வந்து இந்த உலகத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் நிமித்தமா தான் இந்த ஒரு உலகத்த வந்து தேவன் ரட்சிப்பார். அப்டின்ற ஒரு விஷயத்த தான் அந்த ஒரு இடத்துல ஒரு நிழல் மாரி தேவன் வச்சிருப்பாரு. அதோடைய நிஜம் தான் என்ன அப்டின்னா கிறிஸ்து. கிறிஸ்துவோடைய ரத்தம் எப்படி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வந்து ரட்சிக்கும் அப்டின்ற ஒரு விஷயம் தான் அந்த ஒரு பாஸ்ஓவர்ல வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நிழல் பொருள். ஸோ வரப்போற கிளாஸஸ்ல கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இத பத்தி அதிகமா வந்து நம்ம வந்து பார்ப்போம். அதாவது டைப் அண்ட் ஆன்டி டைப் ஸ்டடீஸே செப்பரேட்டா வந்து இருக்கும். ஏன்னா பழைய ஏற்பாடுல நிறைய சாக்ரிஃபைஸஸ் தேவன் பண்ண சொல்லுவாரு. பழைய ஏற்பாடுல டாபர்னாக்கிள கூட தேவன் வந்து கட்ட சொல்வாரு. ஸோ டாபர்னாக்கிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் கூட ஒரு நிழலாக இருக்கு. டாபர்னாக்கிள் அப்டின்னும்போது ஒரு டெம்பிள். அவங்க வந்து தேவன வொர்ஷிப் பண்றதுக்கு ஒரு டாபர்னாக்கிள வந்து தேவன் இஸ்ரேலுக்கு வந்து உருவாக்க சொல்வாரு. ஸோ அதுல வந்து அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துல கூட என்னென்ன மீனிங் இருக்கு அப்டின்ட்டு நம்ம வரப்போற நாட்கள்ல கூட நம்ம செப்பரேட்டா வந்து நம்ப ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் அதுக்குன்ட்டே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால தான் நீங்க புதிய ஏற்பாடுல கூட பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து லாம்ப் ஆஃப் காட் அப்டின்ட்டு கூட குறிப்பிட்டு பேசுவாங்க. ஜான் கூட சொல்வாரு, "ஹி இஸ் த லாம்ப் ஆஃப் காட்" அப்டின்ட்டு கூட சொல்வாரு. ஸோ அவரு வந்து இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாடுல நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு நிழலா இருந்துச்சு. ஒரு ஷேடோ மாதிரி, ஒரு டைப் மாதிரி இருந்துச்சு. அதோடைய ஆன்டி டைப் அப்டின்னா அந்த ஒரிஜினல். அதோடைய ஒரிஜினல் வந்து யார் அப்டின்னா, இயேசு கிறிஸ்து தான். ஸோ அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம வரப்போற கிளாஸஸ்ல இன்னும் இந்த டைப் அண்ட் ஆன்டி டைப் பத்தி டீட்டெயிலா வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து 7த் ஸ்டடி. டைப் அண்ட் ஆன்டி டைப். இப்ப அடுத்தது வந்து ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். இது வந்து 8த் மெத்தட். ஸோ ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் அப்டின்னும்போது பழைய ஏற்பாடுல நெறைய பேருக்கு நெறைய கனவுகள் வந்து வந்துச்சு. நெறைய ட்ரீம்ஸ் வந்து வந்துச்சு. பழைய ஏற்பாடுல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுடைய பேர் வந்து நெபுகத்நேசர். இவரு நெபுகத்நேசர் வந்து பாபிலோனுடைய ராஜா. நீங்க அந்த ஹிஸ்டரியில கூட பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பாபிலோன் தேசம். இது ஸ்கூல்ல கூட படிச்சிருப்பீங்க. பாபிலோன் பத்தி. இந்த ஒரு பாபிலோனுடைய ராஜா தான் யார் அப்டின்னா, நெபுகத்நேசர். இந்த ராஜா வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, ஒரு நாள் படுக்க போறாரு. தூங்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவ பார்த்துட்டு சடன்னா தூங்கிட்டு இருக்கும்போதே எந்திச்சு பயந்துர்றாரு. பயந்துட்டு என்ன பண்றாரு அப்டின்னா, அவருடைய சபைக்கு அங்க போயிட்டு, அவருடைய அந்த கோர்ட் போயிட்டு எல்லாருமே கூப்பிடுறாரு. அவங்க தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா ஞானவான்கள், மெஜிஷியன்ஸ், ஆஸ்ட்ராலஜர்ஸ், வைஸ் பீப்பிள் எல்லாரையுமே கூப்ட்டுட்டு, எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு நேத்து நைட். அந்த கனவால நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஆனா, அந்த கனவு என்னன்றது நான் மறந்துட்டேன். அத மறந்தே போயிட்டேன். அதெல்லாம் நீங்க இப்ப எல்லாரும் என்ன பண்றீங்க அப்டின்னா, அந்த கனவு என்னன்றதும் சொல்றீங்க. அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் நீங்க சொல்லப் போறீங்க. அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவரு சொல்றாரு. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அதாவது, "ராஜா, நீங்க வந்து அந்த கனவு என்னன்றது சொன்னா கூட நாங்க அதுக்கான அர்த்தத்த வந்து நாங்க சொல்லுவோம். ஆனா நீங்க கனவ கூட மறந்துட்டீங்க. எங்கள வந்து அந்த கனவையும் சொல்ல சொல்றீங்க, அதுக்கான அர்த்தத்தையும் சொல்ல சொல்றீங்க. இது எப்படி ராஜா? எங்களால எப்படி ராஜா இப்படி பண்ண முடியும்?" அப்படின்ட்டு
அந்த ஒரு ராஜாவ கொஸ்டின் கேட்ட உடனே, ராஜா கோவப்பட்டு என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த ஒரு கனவுக்கான அர்த்தத்த யாரு சொல்றாங்களோ தப்பிச்சுடுவாங்க. இத வந்து நீங்க சொல்ற வரைக்கும் யார் யாரு இந்த கனவுக்கான அர்த்தத்த வந்து சொல்லலையோ, உங்க எல்லாரையுமே வந்து நான் சாகடிப்பேன். நெறைய பேர சாகடிக்கிறாரு. அப்படி நடக்கும்போது தான், தானியேல் ஃபாரூட் வந்து வாலண்டரியா வந்து என்ன சொல்வாரு அப்டின்னா, இந்த கனவுக்கான அர்த்தத்த நான் சொல்றேன். இந்த கனவு என்னன்றத நான் சொல்றேன். அதுக்கான அர்த்தமும் என்னன்றத நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் ராஜா அப்டின்ட்டு தானியேல் ஃபாரூட் வந்து அந்த கனவையும் சொல்வாரு. அந்த கனவுக்கான அர்த்தத்தையும் சொல்வாரு. ராஜா கண்ட கனவு வந்து எப்படி இருந்துச்சு அப்டின்னா, இதுதான். இந்த ஒரு சிலைய தான் ராஜா வந்து கனவாக காண்றாரு. இது ஒரு அதாவது மிகப்பெரிய ஒரு சிலை. தல வந்து கோல்டுல வந்து இருக்கும். செஸ்ட் வந்து சில்வர்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஒரு பிரான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமா கீழ வந்து அயர்ன்ல வந்து இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிலைய தான் ராஜா வந்து கனவுல வந்து பார்க்குறாரு. இந்த ஒரு சிலைய பார்த்துட்டு கூட அவர் வந்து பயப்படல. அந்த சிலை இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து அங்க நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, தூரத்திலேருந்து ஒரு கல், கையில் பேர்க்கப்படாத ஒரு கல் வந்து உருண்டி வந்து அந்த சிலைய வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது. அந்த சிலைய வந்து அடிச்சு நொறுக்குது. அந்த சிலைய அடிச்சு நொறுக்கி, இந்த ஒரு கல் வந்து ஒரு பெரிய மலையா மாறிடுது. இத பார்த்து தான் ராஜா வந்து பயந்துர்றாரு. சிலைய பார்த்திருந்தா கூட அவர் அவ்வளோ பயந்திருக்க மாட்டார். ஆனா அந்த ஒரு கல் வந்து அந்த ஒரு சிலைய அடிச்சு, ஒரு மிகப்பெரிய ஒரு மலையா, ஒரு மவுண்டனா மாறுது. இத பார்த்த உடனே தான் ராஜா டிஸ்டர்ப் ஆயிட்டு, எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வச்சு, "இது என்ன கனவு?" அப்படின்ட்டு கேட்கும்போது தான், தானியேல் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த ஒரு கனவு நீங்க என்ன கனவு பார்த்தீங்கன்றத கூட சொல்லிட்டு, அந்த கனவுக்கான அர்த்தத்த கூட சொல்லுவாரு. ஸோ, அந்த ஒரு அர்த்தத்த வந்து நம்ம இப்போ பார்க்க போறதில்ல. வரப்போற கிளாஸஸ்ல இதுக்குன்ட்டே ஒரு கிளாஸ் இருக்கு. 5த் யூனிவர்சல் கிங்டம் அப்டின்ற ஒரு பாடமே செப்பரேட்டா இருக்கு. ஸோ, அந்த ஒரு பாடத்துல நம்ம வந்து டீட்டெயிலா இந்த சிலையானது என்ன? அந்த கோல்டு சிலை வந்து ஒவ்வொரு பார்ட்லயும் ஒவ்வொரு இது இருக்கும். மெட்டல், கோல்டு, சில்வர் அதுக்கப்புறமா பிரான்ஸ் இப்டி ஒவ்வொரு விஷயமும் வந்து இருக்கும். ஸோ, ஒவ்வொரு விஷயத்துக்கும் அர்த்தம் வந்து என்ன? அது வந்து இந்த ஒரு ட்ரீம்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியே வந்து இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதே மாதிரி ஒரு ஃபியூச்சரும் வந்து இருக்கு. இந்த ஒரு அவர் பார்த்த அந்த ஒரு கனவுல. ஸோ இதுதான் ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் ஸ்டடி. இது வந்து டீட்டெயிலா இந்த ஒரு சிலை என்ன? இந்த சிலைக்கான அர்த்தம் என்ன? அந்த எஸ்பெஷலா இந்த ஒரு கனவுல முக்கியமான விஷயமே என்ன அப்டின்னா, அந்த கல்லு தான். ஏன்னா, சிலை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஆனா, எங்கத்துலருந்தோ வந்த இந்த ஒரு கல்லு வந்து அந்த சிலைய அடிச்சு தூள் தூளாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு மலையா ஆயிடுச்சு. ஸோ, இதுக்கான அர்த்தம்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வரப்போற நாட்கள்ல வந்து டீட்டெயிலா வந்து நம்போ பார்க்கலாம். இந்த ஒரு ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ் ஸ்டடில. அடுத்தது வந்து குரோனாலஜி ஸ்டடி. அதாவது கால கணக்கு. குரோனாலஜி ஸ்டடி அப்படின்னும்போது, இப்போ அ ஆதாம தேவன் உருவாக்குனாரு. ஆதாம்லருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். அதுதான் குரோனாலஜி ஸ்டடி. குரோனாலஜிக்கல் ஸ்டடி நம்ம பண்ணும்போது, ஆதாம்லேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ வருஷங்கள் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால தெளிவா, கிளியரா சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்ல, அந்தி கிறிஸ்து இந்த 666 வந்து எப்போ வரும்? எந்த வருஷத்துல வரும்ன்றத கூட நம்மளால சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை எந்த வருஷத்துல வருவாரு அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியுமா? அத கூட சொல்ல முடியும். அது எல்லாமே இந்த குரோனாலஜிக்கல் ஸ்டடில வருதுன்ட்டு பார்க்குறோம். ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11, 12. Daniel 12th chapter 11, 12. தானியேல் 12ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1294 நாள் செல்லும். 12ஆம் வசனம். 1334 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இது ஒரு வசனத்துல பார்க்கும்போது 1290 டேஸ் பிளஸ் 1335 டேஸ். இது வந்து இது ஒரு கால கணக்கு மாரி இது குடுக்குறாரு. 1335 டேஸ் வரைக்கும் அதாவது அப்போ வரைக்கும் இருக்கிறவன் வந்து பாக்கியவான் அப்படின்ட்டு கூட சொல்றாரு. ஸோ இங்க 1290 டேஸ்னா என்ன? 1335 டேஸ்னா என்ன? அப்படின்றத வந்து குரோனாலஜிக்கல் ஸ்டடி நம்ம பண்ணும்போது ஈஸியா கண்டுபிடிக்கலாம்.
ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே செப்பரேட் ஸ்டடி அதாவது குரோனாலஜிக்கல் ஸ்டடி பண்ணும்போது தான் இது எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது வரப்போற நாட்கள்ல அந்தி கிறிஸ்து எந்த வருஷத்துல வருவாருன்றத கூட நம்ம தெளிவா பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்ல, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை எந்த வருஷத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு குரோனாலஜிக்கல் ஸ்டடி கூட நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இதுதான் 9த் ஸ்டடி. குரோனாலஜிக்கல் ஸ்டடி. அடுத்தது வந்து டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. இந்த ஸ்டடி வந்து டிஸ்பென்சேஷனல் ஸ்டடின்றது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாடுலலாம் அ மேரேஜ் மேரேஜ் வந்து எப்படி நடக்குன்னும்போது, ஃபேமிலில இருக்கிறவங்களே அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ சொந்த சிஸ்டர்ஸ கூட அவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆப்ரஹாம், சாரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சாரா யாரு? ஆப்ரஹாமுடைய ஒரு சிஸ்டர் தான் அவங்க. ஸோ பழைய ஏற்பாடுல வந்து அப்படிப்பட்ட மேரேஜஸ் வந்து இருந்துச்சு. சொந்த சிஸ்டர்ஸே வந்து மேரேஜ் பண்ணிக்கினாங்க. காரணம் என்னன்னா, சந்ததி வந்து பெருகணும். ஸோ அதனால அந்த ஒரு டைம்ல தேவன் வந்து அத அலோவ் பண்ணாரு. அத வந்து பர்மிட் பண்ணாரு. அப்படியே காலங்கள் போக போக தேவன் என்ன பண்ணாருன்னா, நியாயப்பிரமாணத்த வந்து குடுத்தாரு. லாவ வந்து அ இ அ இஸ்ரேலுக்கு வந்து தேவன் குடுத்தாரு. ஸோ அந்த லா பிரகாரம் அவங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அது சொந்த சிஸ்டர்ஸ்லாம் மேரேஜ் பண்ண மாட்டாங்க. பட் அதாவது மற்ற ஃபேமிலில இருக்கக்கூடியவங்கள மேரேஜ் பண்ணலாம். ஆனா எவ்வளோ பேர வேணாலும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தர மாத்திரம் மேரேஜ் பண்ணணும். அதாவது ஒரு வைஃப் அப்படின்றதுக்கான இல்ல. எவ்வளோ பேர வேணாலும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேவிட வந்து நீங்க எடுத்துக்கினீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அதாவது எவ்வளோ வைஃப்ஸ் இருக்கு அப்படின்றதே வந்து கணக்கு இருக்காது. அந்த அளவுக்கு டேவிடுக்கு வந்து வைஃப்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. அதே மாதிரி சாலமோன வந்து நீங்க எடுத்துக்கினீங்க அப்படின்னா, ஒரு வசனமே இருக்கு. அவருக்கு கிட்டத்தட்ட 700 வைஃப்ஸ் அண்ட் 300 கீப்ஸ். ஸோ அவ்வளோ பேர வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அந்த காலத்துக்கான ஒரு சத்தியம். அது வந்து தேவன் பர்மிட் பண்ணாரு. ஏன்னா, அவங்களுடைய சந்ததி வந்து பெருகணும். அதனால பர்மிட் பண்ணாரு. ஆனா, இயேசு கிறிஸ்து வந்தது பிறகு, இயேசு கிறிஸ்துவுடைய வருகை ஆயிட்ட பிறகு, இயேசு கிறிஸ்து என்ன மாத்திட்டாரு அப்டின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தி தான். ஒன் மேன், ஒன் வுமன். இப்போ நம்ப எல்லாருமே அத தான் வந்து ஃபாலோ பண்றோம். ஒன் மேன், ஒன் வுமன். நாட் மோர் தேன் ஒன் வுமன். ஸோ அந்த விஷயத்த நம்ம வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதுதான் வந்து டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. அதாவது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற சத்தியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சர்க்கம்சிஷன் விருத்த சேதனம் பண்ணும்போது, அ அதாவது தேவன் என்ன சொன்னார் அப்டின்னா, இஸ்ரேல்ட்ட ஆபிரகாம்ட்ட எஸ்பெஷலா என்ன சொன்னார்னா, நீங்க வந்து தேவன் கூட ஒரு உடன்படிக்கை, ஒரு கவனன்ட்க்குள்ள வந்து நீங்க இருக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து விருத்த சேதனம் வந்து பண்ணணும். சர்க்கம்சிஷன் வந்து நீங்க செய்யணும் அப்டின்ட்டு சொன்னாரு. சர்க்கம்சிஷன் அப்டின்னும்போது இந்த ஒரு விஷயத்த முஸ்லிம்ஸ் கூட ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வந்து சுன்னத் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தேவன் வந்து அந்த காலத்துல யூதர்களுக்கு குடுத்த ஒரு சட்டம் இது. அவங்க வந்து எல்லா யூதர்களும் வந்து சர்க்கம்சிஷன் வந்து பண்ணணும். ஜீசஸ் கிறிஸ்ட் கூட சர்க்கம்சிஷன் பண்ணியிருக்கிறார். பட் கிறிஸ்டியன்ஸுக்கு இதே கட்டளை இல்ல. இப்போ கிறிஸ்டியன்ஸ் வந்து சர்க்கம்சிஷன் பண்ணணுமா? தேவன் கூட ஒரு கவனன்ட்ல என்டர் ஆகுறதுக்கு நம்ம வந்து சர்க்கம்சிஷன் பண்ணணுமான்னு கேட்டாக்கா கிடையாது. நம்ப என்ன பண்ணணும் அப்டின்னா, தேவனுடைய அந்த ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தின் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும். இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சாலே போதும். நம்ம சர்க்கம்சிஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இதுதான் வந்து என்னன்னா, காலத்துக்கு ஏற்ற சத்தியம். டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் அல்லது டிஸ்பென்சேஷனல் ஸ்டடி. ஸோ இத குறிச்சு நம்ம இன்னும் டீட்டெயிலா கூட ஒரு பாடம் வரும். 3 வேர்ல்ட்ஸ் அப்டின்ற ஒரு பாடம் வரும். ஸோ அதுல கூட நம்ம வந்து இந்த ஒரு டிஸ்பென்சேஷன்ஸ் எவ்ளோ டிஸ்பென்சேஷன்ஸ் இருக்கு அப்டின்ற ஒரு ஸ்டடிய கூட நம்ம வந்து செப்பரேட்டா அந்த ஒரு ஸ்டடில வந்து நம்போ பண்ண போறோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து 10 ஸ்டடீஸ வந்து நம்ப பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஸோ நீங்க பார்த்தீங்க அப்டின்னா 10 மெத்தட்ஸ் ஆஃப் பைபிள் ஸ்டடிய வந்து நம்போ ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம வந்து கிளியரா ஒவ்வொரு பாயிண்ட்டா வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு 10 மெத்தட்ஸ்ல தான் வரப்போற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரு 10 மெத்தட்ஸ் அப்ளை பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போறோம். அப்டி ஸ்டடி பண்ணும்போது தான் தேவனுடைய திட்டம். தேவன் வந்து நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு மனுஷ குலத்துக்கே ஒரு திட்டத்த வந்து தேவன் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்துல இருக்கக்கூடிய ரகசியங்கள், அந்த திட்டம் என்னது அப்படின்றது தான் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா படிக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள போறோம். ஸோ இந்த ஒரு 10 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்டடி பண்ண போறோம். அடுத்த வாரம் வந்து என்ன கிளாஸ் அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நமக்காக ஜீவன் குடுத்திருக்கிறார். நம்மளுடைய பாவத்துக்காக அவர் வந்து இறந்திருக்கிறார் அப்படின்றத நம்ம எல்லாருமே நம்புறோம்.
ஸோ ஏப்ரல் மந்த்தில் கூட ஏப்ரல் 18th நினைக்கிறேன் குட் ஃப்ரைடே கூட வரப்போகுது. ஸோ குட் ஃப்ரைடே அன்னைக்கு கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரு மரணத்தை வந்து நம்ம நினைவு கூறுவோம். நம்ம போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த 14 ஸ்டேஷன்ஸ் கூட பண்ணுவாங்க. ப்ளஸ் நிறைய பேர் வந்து அன்னைக்கு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, ஃபாஸ்டிங்கில் கூட இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட அந்த ஒரு மரணத்தை வந்து நம்ம நினைவு கூறுவோம். அவர் நமக்காக மரித்தார் அப்படின்னு நம்ம நினைவு கூறுவோம். இங்கே கேள்வி நமக்கு என்ன வருது அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சு தான் நம்மள காப்பாத்தணுமா? சாகாம நம்மள அவரால காப்பாத்த முடியாதா? ஏன்னா ஒரு கடவுள் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒரு கடவுள் வந்து செத்து தான் நம்மள வந்து காப்பாத்தணுமா? வை டிட் லார்ட் ஜீசஸ் டை? இப்ப எதுக்காக ந அவரு வந்து நமக்காக உயிர் குடுக்கணும்? ஏன் உயிர் குடுக்காம நம்மளால அவரு வந்து நம்மள வந்து காப்பாத்த முடியாதா? இத பத்தி தான் டீட்டெயிலா வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம படிக்க போறோம். ஸோ அந்த ஒரு சப்ஜெக்ட்க்கான டைட்டில் வந்து ரான்சம். இந்த ஒரு ரான்சம் அப்படின்ற ஒரு டைட்டில் கீழ தான் அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அடுத்த வாரம் இந்த ஒரு ரான்சம் அப்படின்ற ஒரு ஸ்டடி, அதாவது எதுக்காக இயேசு கிறிஸ்து இறந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போறோம். மிகவும் அதாவது இனிமே அடுத்த வாரத்துலருந்து தான் நம்மளுடைய மெயின் சப்ஜெக்ட்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகும். இவ்வளோ நாள் நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் வந்து நம்ம இவ்வளோ நாள் வந்து பார்த்தோம். அடுத்த வாரத்துலருந்து தான் மெயின் டாக்ட்ரின்ஸ், அதாவது போதனைகள் வந்து ஸ்டார்ட் ஆக போது. ஸோ அதாவது அதில எஸ்பெஷலா இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அதாவது ரான்சம். எதுக்காக இயேசு கிறிஸ்து நமக்கு மரித்தார்? ஏன் மரிச்சு தான் நம்மள வந்து அவர் காப்பாத்தணுமா? அப்படியெல்லாம் நம்மள வந்து அவர் காப்பாத்த மாட்டாரா? அப்படின்ற ஒரு விஷயத்த பத்தி தான், இந்த ஒரு சத்தியத்த பத்தி தான் நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து நம்போ பார்க்க போறோம். இதில இன்னொரு கேள்வி கூட நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து கிறிஸ்துவர்களுக்காக மட்டும் தான் மரித்தாரா? இல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்காகவும் மரித்தாரா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த வாரம் ரான்சம் அப்படின்ற ஒரு டாபிக் கீழ நம்ம வந்து படிக்கலாம். ஸோ அடுத்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ஜாயின் பண்ணி, அந்த ஒரு பாடத்திலருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸ வந்து நீங்க பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளோ நேரம் தாழ்மையாக இந்த ஒரு பாடத்தை கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நான் நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென். தேங்க்யூங்க பிரதர்.